அப்ப இன்னும் சில விஷயங்கள் இதுல நான் அப்டேட்டுக்காக நான் சொல்ல விரும்புறேன்னு என்னன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒரு ஒரு என்ன எங்களுக்கு நிறைய பிள்ளைகள கருத்து என்னன்னு சொல்லி கேட்டா நாங்க இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சார். இது வரைக்கும் உத்தரம் நாங்கள் இது சம்பந்தமா நாங்க பார்க்கவும் இல்லை. ஆனா யார் வந்துட்டு கவலைப்படுறாங்கன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு ஆனா இந்த சப்ஜெக்ட் இல்லைன்றதுக்காக வேண்டி நான் அப்ளை பண்ண இல்லாம இருக்கு சார்ங்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் இதுல இந்த இழப்பு வந்துட்டு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்ப அதுக்காக வேண்டி தான் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு 50 கேள்வி வரப்போகுது. நாங்க உண்மையாகவே செய்ய வேண்டிய கேள்வி வந்துட்டு 15 கேள்வி. பிள்ளைகள் ஒரு 3A எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போற நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல சராசரியா 3A 2AB அல்லது ஆக குறைஞ்சது 3B எடுக்கிறீங்க. யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு பாடத்துல சராசரி என்ன பிள்ளைகள் சும்மா சொல்லுங்களேன் பாப்பா, என்ன பிள்ளைகள் சராசரி? 65 புள்ளி. அப்ப 65 புள்ளி எடுக்க தெரிஞ்ச நமக்கு இதுல ஒரு 15 கேள்வி செய்யறதுல என்ன சவால் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சேலஞ்ச் இருக்குன்னா உண்மையாவே என்ன காரணம்னு சொன்னா நாங்க அது சம்பந்தமா ஒரு அடிப்படை அறிவு கூட நாங்க இல்லாம அந்த பேப்பரை அணுகிறோம். அதான் இதுல இருக்கிற பிரச்சனை, சவால் அதான. வேணா ஏ லெவல்ல கேம்பஸ் கிடைக்காத ஆட்கள் இதுல ஃபெயில் பண்றதை பத்தி எந்த இஷ்யூவும் இல்லை. அவங்க இதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்காத ஆட்கள் இதுல எப்படி எடுக்க போறாங்கன்னு எடுக்கலாம். யூனிவர்சிட்டி கிடைக்கிற ஆட்கள் ஏன் இதை நாங்க மிஸ் பண்ணணும்னு சொன்னா அது சம்பந்தமான நாலேஜ் இல்லைங்கிறதா, அது சம்பந்தமான அப்டேட் எங்களுக்கு கிடைக்கலங்கிறதா இதுல இருக்கிற விஷயம். இப்போ இதுல என்னன்னா நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு போறேன். சரியா? சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முதல் நாங்க பின் பேஜ்ல இந்த 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 இதுல பின் பேஜ்ல ஒரு விஷயம் நான் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் அறிஞ்சு ஏ லெவல குவாலிஃபிகேஷனா வச்சு எழுதக்கூடிய அரச தொழில் வாய்ப்புகள், இந்த இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி வார தொழில் வாய்ப்புகள் ஒரு கிட்டத்தட்ட 14 இது வரைக்கும் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இன்னமும் வேற இருக்கிறேன், அதுக்காக தான் இடைவெளி விட்டுருக்கிறேன். இன்னமும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச துறைகள்ல இன்னமும் இருக்கலாம், இன்னும் ஒன்று இருக்கு. அப்ப அதுகளை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப இவ்வளவுமே என்னன்னு சொன்னா இலங்கைக்குள்ள ஒரு 3 வருஷத்துக்குள்ள கட்டாயம் ஒரு தரமுன்னான இந்த பரீட்சைகள் நடக்கும். அப்ப அதுக்கு மேலதிகமா நாங்க சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு எழுதலாம், கல்வியியல் கல்லூரிகள், அதே மாதிரி சட்டமானி கற்கை மற்றும் அரச பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகள். இப்போ சட்டமானி கற்கைன்னா எல்எல்பி டிகிரி செய்யலாம். அரச பல்கலைக்கழகங்களுக்கான ஆப்டிடியூட் கோர்சஸ் நிறைய இருக்குது. வெளிவாரி பட்டப்படிப்புகளுக்கு இப்போ எல்லா யூனிவர்சிட்டியும் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. திறந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கற்கை செய்யணும்னா கட்டாயம் நாங்கள் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். விவசாய டிப்ளோமாக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. அப்ப இப்படி நாங்க அந்த ஆப்டிடியூட்ங்கிறது வந்துட்டு இது ஒரு ஆரம்பம். நான் அதுக்காக தான் அந்த பேஜில் நான் ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நான் ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன். முன்னுக்குள்ள பேஜில் நான் போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அரசு துறைக்கும் அல்லது இதுக்குமான ஆரம்பம் ஒன்று போட்டிருக்கிறேன் நான். இங்க பாருங்க, அரச தொழில் மற்றும் உயர் கற்கைகளுக்கான ஆரம்பம். அப்ப அது ஆரம்பம் என்னன்னு சொல்லி கேட்டா சிஜிடி நாங்க படிக்கிறது தான் ஆரம்பம். அப்ப சிஜிடியில இருந்து தான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா சிஜிடிக்கு முதல் இன்னொரு எக்ஸாம் இருக்கு. அது நாங்க மறந்துருப்போம். ஸ்காலர்ஷிப்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்ப ஸ்காலர்ஷிப் நாங்க உண்மையாவே மறந்துட்டோம். இதுல நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாக்கள் கூட இருப்பீங்க. ஆனா சிஜிடி வந்துட்டு நாங்க ஒரு நல்ல ஒரு மெச்சுவர்ட் ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்க இருக்கிற இந்த ஒரு 5-6 நாளைக்குள்ள ஒரு எஃபர்ட் எடுத்தா போதும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒரு 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 ஐடியாஸ் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னாலே இருக்கிற இந்த 5-6 நாளைக்குள்ள அல்லது அந்த எக்ஸாமுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு நாள் 2 நாள் கெப் இருக்குமாக இருந்தா உங்களோட எக்ஸாமுக்கும், ஏன்னா இது எல்லார பேப்பரும் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இதுல இந்த எக்ஸாம் எழுதணும்ன்றபடியால நிச்சயமா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு அதுக்கு முந்தி நடக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு பிந்தி நடக்கிற சப்ஜெக்ட் இடையில இடைவெளி ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த பேப்பர் எல்லாருமே எழுதணும், ஏழு எழுதுற எல்லாருமே எழுத வேண்டிய பேப்பர்ன்றபடியால உண்மையாகவே இதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதுல இருந்து எப்படி நாங்க இந்த ஐடியாஸை நாங்க எடுக்க போறோம்ங்கிறதுல கட்டாயம் என்ன செய்யணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுங்க. ஒரு கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் எங்களுக்கு போதுமாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட்ல நாங்க பாஸ் பண்றது. ஏன்னா ஏற்கனவே எங்கள்கிட்ட ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸோடு சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுலயும் நாங்க அப்ளை பண்ண போறோம். இதுல நாங்க சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முதல் ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நாங்க கேட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டெப்ஸ்க்குள்ள போவோம். சரி, இதுல மினிமம் எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? 30ஆ? 30 மார்க்ஸ். 30 புள்ளிகள் எடுக்கணும்னா எத்தனை கேள்வி பிரதர் செய்யணும் நாங்க? 15. 15 கேள்வி செய்யணும். 50 15 கேள்வியில கேள்வி. 15 கேள்வி செய்யறதுல என்ன சவால் இருக்கு? அதுவும் இல்லாம உங்களுக்கு 2 hours டைம். அப்ப
அப்ப 2 hours பார்த்தாலும் எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு கேள்வின்னு பார்த்தா கூட எங்களுக்கு போதுமா இருக்கு. ஒரு 8 நிமிஷம் எடுத்து செஞ்சாலும் பரவாயில்லை. 15 கேள்வி சிம்பிளா சார். 120 நிமிஷத்துக்கு வடிவா ஒரு கேள்விக்கு 8 நிமிஷம் படி செஞ்சாலே 15 கேள்வி சரி. ரைட். இப்ப இதுல இந்த மேலதிகமா இப்ப இந்த இந்த விஷயங்களுக்கு மேலதிகமா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட பாட்டிலே விடுறேன், உங்களோட பொறுப்பிலே விடுறேன். ஏன்னா அந்த 10 கேள்விகளும் வந்துட்டு என்னன்னு சொன்னா அது உங்களோட பார்வை, உங்களோட இதுலயே உள்ள அதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா என்னென்ன விடயங்களை ஒரு தரம் நோமலா தேடி எடுங்க. கடைசியா நடந்த அப்டேட் விஷயங்கள் எடுங்க. அதுலயும் கூட என்னன்னு சொன்னா அக்டோபர்ல அக்டோபர் இப்போ உங்களோட எக்ஸாம் நடக்கிறது 10ஆம் தேதினா அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முதல் நடந்த விஷயங்களை எடுக்க பாருங்க. அதுகள் தான் கூட கேள்விக்கு வர பார்க்கும். ஏன்னா அவங்களோட பேப்பர்ஸ் எடுத்திருப்பாங்க, அக்டோபர்ல எடுத்திருப்பாங்க. நேமா அக்டோபர் கிட்டத்தட்ட தான் எடுபட்டிருக்கும். அப்ப அதனால என்ன செய்யுங்கன்னா அக்டோபர் 10 அந்த அக்டோபர் 10 நாங்கள் நேரடியாக எடுக்கக்குள்ள இங்க எங்களுக்கு ஒரு கட்டாயம் பேப்பர் ரீட் பண்றாங்களுக்கு ஒரு விஷயம் வரும். என்னன்னா நோபல் பிரைஸ் வந்துட்டு அக்டோபர் 10க்கு முதல் கொடுப்பட்டுட்டு யாருக்காவது தெரியுமா நோபல் பிரைஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் அல்பிரைட் நோபல் பிறந்த தினத்துல கொடுக்குறங்கிற விஷயம் தெரியுமா? ஆம் தெரியுமா சார். பிள்ளைகள்? யாருக்காவது பார்த்திருக்கிறீங்களா? அல்பிரைட் நோபல்ங்கிற அவர் வந்துட்டு ரேடியம் என்ன வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர். அப்ப அவரு அந்த நாட்டுல சமாதானத்தை ஏற்படுத்துற ஆக்கள், இந்த இதுக்காக போராடுற அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யற ஆக்களுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரிவுல அவர் பரிசு கொடுப்பார். அவரோட சொத்துல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1 மில்லியன் USD வரைக்கும் வரும் நினைக்கிறேன். அந்த பிரைஸ் வந்துட்டு 1 மில்லியன் US டாலர் வரைக்கும் வரும். இருக்கிறதுல மிக உயர்ந்த ஒரு கௌரவமான இது. இலங்கையில யாராவது சொல்லுங்க பாப்போம், இலங்கையில எத்தனை பேர் இது வரைக்கும் நோபல் பிரைஸ் எடுத்திருக்கிறாங்க? நீங்க யாருன்னு சொல்ல தேவையில்லை. எத்தனை பேர் இலங்கையில நோபல் பிரைஸ் எடுத்துக்கினாங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க பாப்போம். யாராவது உத்தரம் இல்லையா பிள்ளைகள்? என்ன என்ன பிள்ளைகள் ஐடியா? எத்தனை பேர் இதுவரைக்கும் நோபல் பிரைஸ் வென்றிருக்கிறாங்க? இலங்கையில் இருக்கிறார்கள் எத்தனை பேர் வென்றிருக்கிறாங்கிறத சொல்ல இயலுமான? இந்த மொஹான் முனசிங்கன்ற ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது மொஹான் முனசிங்கன்ற ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவரு 2007ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் எடுத்திருக்காரு. அவரும் இன்னொரு ஆளோட சேர்ந்து நோபல் பிரைஸ். மொஹான் மொனசிங்கன்ற ஒரு ஆள் தான் இதுவரைக்கும் இலங்கையில நோபல் பிரைஸ் எடுத்த ஒரே ஒரு ஆள்னு நினைக்கிறேன் நான். எனக்கு லாஸ்ட் அப்டேட் வரைக்கும் அவர் மட்டும் தான் நிதிக்கிறாரு. 2007ஆம் ஆண்டு அவர் என்வாயன்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக ஒரு நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு ஆள். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையில இந்த ஒரு ஆள் இருந்தார், ஒரு நீதிபதியா இருந்தார். யாராவது தெரியுமா? சர்வதேச நீதிமன்றத்துல இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தார். அவரை யாராவது அறிஞாக்கள் இருந்தா? சர்வதேச நீதிமன்றம்டா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச நீதிமன்றத்துல இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு ஒரு நீதிபதியா இருந்தார். அவரோட பேர் யாராவது தெரிஞ்சாக்கள்? ஏன் நான் இதெல்லாம் கேட்கிறேன்னு சொன்னா இலங்கைய ரெப்ரசன்ட் பண்ணி சர்வதேசத்துல சாதிச்ச ஆக்கள் கொஞ்சம் சம்பந்தமா தேடி எடுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப ஏன் நான் இதை கேட்கிறேன்னு சொன்னா அதுகளுக்குள்ள கூட வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அந்த இந்த விஷயங்கள் சார்ந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டா கூகுளையும் நீங்க என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். கூகுளையும் நீங்க என்ன செய்யலாம்னா பயன்படுத்தி நீங்க பாருங்க. அப்ப அதுல சர்வதேச நீதிமன்றத்துல இருந்தால் வந்துட்டு CG வீரமந்திரின்ற ஒரு ஆள் இலங்கை ஸ்ரீலங்கன் வந்துட்டு சர்வதேச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியா வருது. அப்ப நீங்க ChatGPT அது இதுல நீங்க பயன்படுத்தி அப்ப அதுல இப்ப நோபல் பிரைசஸ் வரும். அந்த அந்த இதுகளுக்குள்ள கேள்வி வரும். ஸ்ரீலங்கா வந்துட்டு ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அல்லது ஸ்ரீலங்காக்குள்ள தேசிய விளையாட்டுகள் அல்லது சர்வதேச விளையாட்டுகள்ல இலங்கையினுடைய பிரதித்துவம் என்னங்கிற சம்பந்தமா வரும். சம்டைம் இந்த கேள்வி வரலாம். இந்த சவுத் ஏசியன் கேம்ஸ் நடந்தது அப்படித்தானே?
அப்படியா பிள்ளைகள்? சவுத் ஏசியன் கேம் நடந்தது, ஞாபகம் இருக்காது யாருக்காவது? இப்ப அதுல இலங்கையினுடைய தரம் என்ன, எத்தனை இலங்கை கோல்டு அடிச்சது, எத்தனை சில்வர் அடிச்சது, அப்படியான கேள்விகள் வர பார்க்கும். ஏன்னா அது ரீசனா நடந்த ஒரு விஷயம். அப்ப அப்படியான விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா தேடி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க, என்ன விஷயம்னு பார்த்துட்டு நாங்க என்ன செய்யணும் சொன்னோம். யா. ஓகே. வேற ஏதாவது உங்கள்ட்ட கேள்விகள் இருக்குமுண்டா? வேற இது சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன விஷயம், நான் பார்க்கணும், என்னென்ன ஏரியாக்களை நாங்க கிளியர் பண்ணணுங்கிற ஆக்கள் யாரும் இருந்தா கேள்வி கேட்டால் நாங்க உடனே கேள்விக்குள்ள நாங்க போகலாம். இதுல இதுல இந்த பேப்பர்ஸ்ல முன்னுரிமை அடிப்படையில் என்னென்ன கேள்விகள் செய்யணும். வாய்ஸ் கிளியர் இல்லையாமா? யாருக்கு வாய்ஸ் கிளியர் இல்ல? வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு ஒரு ஆள் போட்டிருக்குது, ஒரு தரம் பாருங்க பிள்ளைகள். கிளியர் ஆயிக்கா வாய்ஸ்? ஓம் சார். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகே, ரைட். இதுல கொஞ்சம் கதைங்களேன் பிரதர். எனக்கு கொஞ்சம் கதைச்சா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். அடுத்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அஹ், கொஞ்சம் உங்களோட டவுட்ஸுகளை இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம். உங்களுக்கு உண்மையாவே இதுக்கு முதல் இந்த இந்த சிஜிடி கிளாஸுக்கு போன ஆக்கள் அல்லது வகுப்புகளில் பாடசாலைகளில் இந்த 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 கிளாஸஸ் நடந்தது சார்ங்கிற ஆக்கள் யாரும் இருந்தா? நாங்க ஒரு 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 5-6 பேப்பர் நாங்க செஞ்சு பார்த்திருக்கிறோம் சார், கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு சார்ங்கிறது யாராவது இருந்தா? யா. ஓகே, ரைட். பழனர் ஷரீஃபா சொல்லியிருக்கிறா. ஓம் ஓமாம், ஐடியா இருக்கா? ஓகே. எஸ். வெரி குட். அப்போ கொஞ்சம் நீங்க ரெடி ஆயினாக்கள் ஓகே. மத்தாக்கள் நிலைப்பாடு என்ன, என்ன ஐடியா, அடுத்தது உங்கள்ட்ட என்ன டவுட் இருக்கு, இப்ப இது சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்ன டவுட் இருக்கு? நான் கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்தி போட்டு போயிடலாம் பிள்ளைகள். அது அது இல்ல, என்ன டார்கெட் வந்துட்டு அது இல்ல உண்மையா. ரைட். நடக்க இல்லை என்ற ஒரு ஆள் மெசேஜ் அனுப்பியிருக்குது. நடக்க இல்லை, அது சம்பந்தமா ஒன்றுமே நடக்க இல்லைன்னு இருக்குது. ரைட். இப்போ ஏனென்னா சம்டைம் டீச்சர்ஸ் வந்துட்டு உங்களை ஒரு அதீத நம்பிக்கை வச்சுக்கலாம். நீங்க எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் பண்ணிருக்கீங்க நம்பிக்கை கூட டீச்சர்ஸுக்கு இருக்கலாம், அதனால நடத்தாம விட்டுக்கலாம். சரியா? ஓகே. இனி நம்ம அதை பத்தி யோசிச்சு வாவ். பிரயோஜனம். நீங்க இப்ப இந்த சிஜிடி சப்ஜெக்ட் சம்பந்தமா நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு டைம் தாரேன். கேள்வியை கேளுங்க, நாங்க முடிச்சிட்டு நாங்க எங்களோட சப்ஜெக்டுக்குள்ள நாங்க போவோம். ரைட். நாங்க கேள்விக்குள்ள போவோம். மொத்தத்தையுமே கேள்விகள் இல்ல, கேள்விகள் இருந்த இடையில கேளுங்க பிள்ளைகள், ஏதாவது உங்களுக்கு தெளிவு வரும் அப்படின்னா நாங்க கேளுங்க. ஆஹ், நான் ஏன் 12 தொடக்கம் 24 வரையிலான ஏன் நான் கேள்வியை நான் 11ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன்? ஏற்கனவே சொன்னீங்க புள்ளி பெற உண்டு முதல் 10 கேள்வி. ரைட். முதல் 10 கேள்வி ஓகே. அது மத்தாக்களுக்கு ஏர்லியா லேட் ஆகி வந்தாக்களுக்கு விளங்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கேள்வி கேட்குறேன். ரைட். முதல் 10 கேள்வியும் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஜென்ரல் புள்ளிவிவர தகவல்கள் இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கும். பொது அறிவாக இருக்கும். புள்ளிவிவர தகவல்கள்ங்கிறது அதுல ஒரு பகுதியா வர வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்போ நான் முதலாவது கேள்வி இதுல இருந்து போப்புறேன். எனக்கு முதலாவது கேள்வியை ஒரு ட்ரை பண்ணி ஆன்சர் எடுக்க இயலுமானாக்கள் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஆன்சர் எடுக்க இயலுமானாக்கள் யாராவது இருந்தா கேள்வி. ஏன் நான் இந்த கேள்வியை நான் முதலாவது போட்டுக்கிறேன்னா, இது வந்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கம்ப்யூட்டிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டிங் ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த அந்த கேஸ் அந்த கோர்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல வந்த கேள்வி, நேரடியாக வந்த கேள்வி. அப்போ தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி இந்த படியால. யா, நான் ரெக்கார்டிங் போடுவேன் பிரதர், யோசிக்க தேவையில்லை. நான் ரெக்கார்டிங் போடுவேனா, ரெக்கார்டிங் நடக்குது, ஆகவே நான் ரெக்கார்டிங் போடுவேன், யோசிக்கிட்டேன். அப்ப கம்ப்யூட்டிங்ல வந்த ஒரு கேள்விதான் இந்த முதலாவது நான் போட்டிருக்கிற கேள்விகள். நார்மலாவே எல்லாருமே செய்யக்கூடிய கேள்விகள் தான். என்ன ஐடியா, யாராவது ஐடியா எடுத்திருந்தா?
அது ஆகஞ்சது இப்படி ஒரு ஐடியா வந்துருச்சு சார், சரியா தெரியலங்கிற ஆக்கள் இருந்தாலும் பரவாயில்லை. சார் காயின்ஸை பாதியா பிரிச்சுட்டு ஓகே, வெரி குட். அதுக்கு பிறகு அதை சரியா பிரிச்சுட்டு இத அதை பாதியா என்ன பிரிச்சா என்ன நடக்கும் பிள்ளைகள்? உங்களோட ஐடியாஸ் எடுப்போம். பாதியா பிரிச்சா இத பாதியா பிரிக்கலாமா 83? இல்ல பிரிக்கல. பட் அந்த அது மூணா பிரிக்கலாம் தான் சார் இது சரி 81. ஓகே, மூணா பிரிக்கலாம். வெரி குட், ஒரு ஐடியா வந்திருக்கு. மூணா பிரிக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. மூணா பிரிச்சா என்ன செய்யலாம், என்ன ஐடியாக்கு வரலாம்? 27 27 வரும். ஓகே, அதுல இருந்து திருப்பியும் அந்த 27 நாம ஒன்னும் 9 பிரிக்கிறான் தானே. ரைட். ஓகே, நான் அந்த அந்த பிரதர் ஐடியாவை நான் எடுக்கிறேன். முதலாவது தரம் தராசை பயன்படுத்துறேன். சாரி, முதலாவது தரம் தராசை பயன்படுத்துறேன். இப்ப தராசுங்கிறது என்ன தராசு இதுல பொருத்தம்னு சொன்னா, ஊசி தராசுன்னு நாங்க சொல்லுவோம். ஊசி தராசு எங்க கடைகளில், சில்லறை கடையில் இருக்கிற ஊசி தராசை தான் நாங்கள் பயன்படுத்துறோம். இப்போ மஞ்சாடி மாதிரி இருக்கிற அல்லது நகையன்னு இருக்கிற காசுகள் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன தராசுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்றோம். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ்ல என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த மூண்டா பிரிச்சு இதுல ஒரு 27, இதுல ஒரு 27 போடுறேன். என்ன முடிவுக்கு நாங்க வரலாம்? முதலாவது தரம் தராசா பயன்படுத்தி இருக்கிறேன். இப்ப நாங்க என்ன முடிவுக்கு பிள்ளைகள் வரலாம்? போலியான போலியானது எங்க போலியான இருக்கு? காசு வந்து weight குறைந்த சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள போலியான காசு அதுல இருந்தா ஆ, அதுல வந்து கொஞ்சம் கூடி குறைந்தானே சார் உண்டு. ஓகே, டிஃப்ரெண்ட் இல்ல காட்டும் நான் தானே. கேட்கிறேன். சரி, ஓகேம்மா, நல்ல விஷயம், நீங்க ஐடியா எடுத்துட்டீங்க. நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, என்ன முடிவுக்கு வரலாம்? இதுலதான் எங்கட அப்டேட் knowledge இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா, முதலாவது தரம் தராசை பயன்படுத்தி என்ன முடிவுக்கு நாங்க வரலாம்? இரண்டும் சமனா இருந்தா அதுல போலி காசு இல்ல அந்த பிரிக்கிறது இல்ல. ஓகே, வெரி குட். ஓகே, ரெண்டு சமனா இருந்தா அப்ப அதுல போலி மற்றது காசு இல்ல. அவ எங்க இருக்கு அந்த போலி காசு? மத்த இன்னொரு குவியல் அந்த இது இருக்கு. அடுத்த 27க்குள்ள அந்த மூணாவது போலி காசு இருக்குங்கிற முடிவுக்கு நாங்க வரலாம். அப்படித்தானே? அப்படித்தானே பிரதர்? ஓகே சார். ஓகே, முடிவு என்னன்னு சொன்னா, ஓகே சார். அது அந்த 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 பிரதர் சொன்ன விஷயம்தான். என்னன்னா, நான் 27 பிரிச்சுட்டு தராசுல ரெண்டு கோப்பையிலேயும் ஒவ்வொரு 27 போட்டிருக்கிறேன். வெளியால ஒரு 27 இருக்குது. முடிவு என்னன்னு சொன்னா, இது ரெண்டும் இந்த 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 ரெண்டு 27க்குள்ளேயும் காசு இல்லைண்டா வெளியே இருக்கிற ஆளுக்குள்ள போலி நாணயம் இருக்கிறாரு. அல்லது இந்த ரெண்டு 27ல ஏதாவது ஒரு 27க்குள்ள யார் இருக்கிறாருன்னா போலி நாணயம் இருக்கிறார். அப்ப முடிவு என்னன்னு சொன்னா, 81க்குள்ள இருந்த போலி நாணயத்தை ஒரு தரம் தராசை பயன்படுத்தி நான் எதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன்? ஒரு தரம் தராசை பயன்படுத்தி எதுக்குள்ள பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறேன்? இப்ப 27 27க்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ள போறேன். நான் இந்த 27 என்ன செய்ய போறேன்டா, திரும்ப நான் பிரிக்க போறேன். எப்படின்னா 9 9 9ன்னு பிரிக்க போறேன். அப்ப ரெண்டாவது தரம் தராசை பயன்படுத்தி என்ன முடிவுக்கு நான் வரலாம்? யாராவது சொல்லுங்க பாப்போம் டக்குனு. முடிவு என்ன ரெண்டாவது தரம் தராசை பயன்படுத்தி? டக்குனு வரணும் ஐடியா. 87க்குள்ள இருந்ததை 27க்குள்ள கொண்டு வந்த மாதிரி ரெண்டாவது தரம் தராசை பயன்படுத்தி எதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன்? இப்ப 9 9க்குள்ள வெரி குட், அவ்வளவுதான். ரெண்டாவது தரம் தராசை பயன்படுத்தி என்ன 9க்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ மூன்றாவது தரம் தராசை பயன்படுத்த போறேன். 9 நான் எப்படி பிரிக்கலாம்டா? இப்படி பிரிக்கலாம், 3 3 3ன்னு பிரிக்கலாம். அப்ப மூன்றாவது தரம் தராசை பயன்படுத்த போறேன். பயன்படுத்தி என்ன முடிவுக்கு நான் வரலாம்? மூன்றாவது தரம் தராசை பயன்படுத்தி எதுக்குள்ள கொண்டு வரலாம்? 3க்குள்ள கொண்டு வரலாம். இப்ப நாலாவது தரம் தராசை பயன்படுத்த போறேன். என்கிட்ட 3 இருக்குது. அதை நான் எப்படி பிரிக்க போறேன்டா? 1 1 1ன்னு பிரிக்க போறேன். அப்ப தராசுக்குள்ள நான் போட போறேன். இப்ப இதுக்குள்ள 1 இதுக்குள்ள 1 வெளியே 1ன்னு போட போறேன். இப்ப என்ன முடிவுக்கு வரலாம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிக்கலாமா? எது குறைவான நிறை இருக்கு அதுதான் இல்ல, தராசுக்குள்ள இருக்கிற ஆக்கள்ல 2 பேரும் சமனா இருந்தா வெளியே இருக்கிறாள். அல்லது தராசுக்குள்ள இருக்கிற ஆள்ல யாராவது ஒரு ஆள் நிற குறைய இருந்தா யார் ஆள்? போலி நாணயம். அப்ப ஆன்சர் என்ன பிள்ளைகள்?
ஆன்சர் இது உண்மையாவே இந்த முதலாவது கேள்வி எனக்கு விளங்கல சார்ங்கிற ஆக்கள் யாரும் இருந்தா? இந்த முதலாவது கேள்வி எனக்கு விளங்கல சார்ங்கிற ஆக்கள் யாரும் இருந்தா? அப்ப உண்மையா இதுல என்னென்ன பிள்ளைகள் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க என்னடா, 81 நாணயங்கள்ல ஒரு நாணயம் போலி நாணயம் என்று தரவு சொல்லுதோ, அந்த போலி நாணயத்தை நாங்க பொருத்தமான தராசை பயன்படுத்தி அளப்பதன் மூலம் எத்தனை தடவை குறைந்தது எத்தனை தடவைகள்ல நாங்க கண்டுபிடிக்கலாம். உண்மையாவே கூடியது எத்தனை தடவை எடுத்தாலும் அதுல அது லிமிட் இல்லை. அது இல்ல கேள்வி. ஆக குறைஞ்சது எத்தனை தடவைகள்ல. அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்திருக்குது. ஆக குறைஞ்சது எத்தனை தடவைகள் நாங்க எடுக்கலாம்? 4 தடவை. 4 தடவை. இது கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு உண்மையா? ஆம் சார். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோமா? அப்போ நான் இந்த அளிக்கிறன் பிள்ளைகள் உங்களுக்கு வீடியோஸில் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக வரும். இப்போ வீடியோஸை நீங்கள் கட்டாயம் பாருங்க. இப்போ இதில் உண்மையாகவே நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு சிம்பிளாக இந்த வீடியோஸ் வந்துட்டு செய்யணும்ன்றதுக்காக வேண்டி தான் நேற்றைய பிசிக்கல் கிளாஸில் வச்சு நான் என்ன செய்யலைன்னு சொன்னால் இந்த வகுப்பை செய்ய யோசிக்கல. காரணம் வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு தனியா ஒரு எஃபெக்ட் ஒன்று எடுக்கணும். தனியா அதுக்குள்ள வச்சுட்டு நான் உங்களை கவனிக்க இல்லாம போயிடும். நான் பிசிக்கலுக்கு தான் கூட முன்னுரிமை கொடுப்படும். அப்போ இதுல ஆன்லைன்ல இருக்கிற ஆக்கள் சம்பந்தமா அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண இல்லாம போகும். டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், நெட்வொர்க்கிங் பிரச்சனை இருக்கும்ன்றதுக்காக தான் நான் தனியாக இந்த கிளாஸை செஞ்சது. அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு இன்றைய நாள் வந்துட்டு இது பிரயோசனமா இருக்கும். இன்றைக்கு நாங்கள் முடியுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய யோசிப்போம். ரைட். 12ஆம் கேள்வி. ஓட்டமாடி மத்திய கல்லூரியிலே 45 ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுடைய வயதுகளின் சராசரி 40 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆகும். 60 வயது நிறைவடைந்துள்ளமையால் ஓய்வு பெறவுள்ள முனாஸ், காதர் மற்றும் சுதாகர் என்ற ஆசிரியர்களை குழுவில் இருந்து விலக்கி அவர்களுக்கு பதிலாக பாடசாலைக்கு வரவிருந்த 36 வயதுள்ள இம்தியாஸ், 25 வயதுள்ள மைதிலி, 25 வயதுள்ள மாஹிர் ஆகியோரை குழுவில் சேர்க்கும் போது ஆசிரியர்களின் வயதுகளின் சராசரி கேள்வி. ரைட். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 40 ஆண்டுகளும் 6 மாதங்களும்னா எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகளும் 6 மாதங்களையும் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லலாம்? 41. 40.6 ஆண்டுகள் அப்படியா? 41. 40 ஆண்டுகளும் 6 மாதங்களும் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லு. நீங்க சொல்றது 40.6 ஆண்டுகள். ஓகே, வேற யாரும் 40.6 ஆண்டுகள் இல்லைங்கிறார்கள் யாரும் இருந்தா? சார் 40.5 ஆண்டுகள். வெரி குட் பிரதர். 40.5 ஆண்டுகள். அப்ப உண்மையாவே 40 ஆண்டுகளும் 6 மாதங்களும்ங்கிறது என்னன்னா 40 அரையத்தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப உண்மையாவே நாங்க தசத்துக்கு மாத்தக்குள்ள 40.6 எடுக்கல. தசத்துக்குங்கிறது தசமம்ங்கிறது 10 மடங்குகளாக வரணும். அப்ப 40.5. அப்ப அரைங்கிறது இங்க என்னன்னா 5 தான் நாங்க அரைன்னு சொல்றோம். அப்ப அரை ஆண்டு. அப்ப இதன் மீனிங் என்னன்னு சொன்னா 40 ஆண்டுகளும் 6 மாசங்கள்னா சராசரி வயசு 40 அரை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சராசரி வயசு என்னன்னா 40.5. நான் இதுல கூட உங்களுக்கு இதுல கணிதத்துக்குள்ள பெருக்கி வாங்கி கூட்டி எல்லாம் நான் செய்ய போறது இல்லை. நான் இருந்தும் ஓகே, உங்களோட புரிதலுக்காக வந்து நான் ஒரு விஷயம் செய்யறேன். என்னன்னா 40.5 அல்லது 45 என்று நாங்க எடுத்துட்டோம். எத்தனை பேர் ஆக்கள் பிள்ளைகள்? 45 பேர். அப்ப இவங்களோட மொத்த வயசு என்னன்னு காணுவோமா? நான் உங்களுக்கு 2 வேல சொல்லி தரப்போறேன். ஒன்று ப்ரொப்பவே. அப்ப 40.5 45ஆல பெருக்கி நான் என்ன வரும் பிள்ளை? ஈஸியா பெருக்கி காட்டுவானா? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு 40ஆல பெருக்கிறேன். 45 40ஆல பெருக்கிறேன். மைண்டால பெருக்கிற 7 மாணாக்கள் பெருக்குங்க, அதுல பிரச்சனை இல்லை. அப்ப 40 தர 40 1600. அப்ப 200னா 1800. இப்ப 40 45ஆல பெருக்கினா 1800 வரப்போறாரு. பிளஸ் தசம் 5 45ஆல பெருக்கினா என்ன வரும்னா 22.5 வரும்.
அறைய 45ஆல பிரிக்கிறோம். அப்ப கூட்டினா என்ன வரும்னா 1800 அதான் 22.5 வரப்போகுது. அப்போ மொத்த வயசு இந்த 45 பேரும் மொத்த வயசு தான் இது. இப்ப கேள்வியின்படி 60 வயது நிறைவடைந்துள்ளமையால் ஓய்வு பெறவுள்ள முனாஸ், காதர் மற்றும் சுதாகர் என்ற ஆசிரியர்களை குழுவிலிருந்து விலக்கி. அப்ப அந்த குழுவுல 3 பேர் விலகுறாங்க. இப்ப விலகுறாக்கள்ற வயசு என்னன்னு சொல்லி கேட்டா 180. அவர்களுக்கு பதிலாக பாடசாலைக்கு வரவிருந்த 36 வயதுள்ள இம்தியாஸ், 25 வயதுள்ள மைத்திலி, 29 வயதுள்ள மாஹிர் ஆகியோரை குழுவில் சேர்க்கும் போது தரவு சொல்லுது. அப்ப நாங்க இது அவ்வளவையும் நாங்க சேர்த்தோம்னா 61, 29, 90. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிக்கன்னா, ஏற்கனவே போராக்கள் விலகுறாக்கள் 180, வாராக்கள் 90 படியால அப்ப உண்மையாவே அப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த 180 இருந்து 90 கழிச்சேன்னு சொன்னா 90. ஆகவே எங்கட விட்டு வெளியே போராக்கள் 90 ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அப்ப 1822.5 இருந்து நான் என்னத்தை கழிக்கிறேன்னா 90 தான் கழிக்கணும். ஏன்னா 180 கழிக்க தேவையில்ல, 90 வயசுக்குரியாக்கள் வந்துட்டாங்கன்றபடியால 90 கழிச்சா போதும். இப்ப 90 கழிச்சா இங்க என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 1732.5 வரப்போகுது. இதை நான் என்ன செய்யணும் சொன்னா திரும்ப இதை என்ன பிள்ளை செய்யணும், இதே இப்ப திரும்ப எத்தனை பேருக்கு இப்ப இருக்கிற சராசரியை காணனா என்ன செய்யணும், நான் இந்த 1732.5 என்ன செய்யணும், யாராவது சொல்லுங்க. 45 வெரி குட். 45ஆல பிரிக்கும். 45ஆல பிரிச்சு நாங்க எடுத்தோம்னா சரி, ஆன்சர் எடுத்தோம்னா சரி. 45ஆல பிரிக்கிறேங்கிறது எங்களுக்கு பெரிய சவால் உண்டு இல்லை. ஆனா நாங்க சரியா பிரிக்க நான் பிரித்தலை காட்டி தர தேவையில்லை. ஆனா இருந்தும் ட்ரை ஒன்று பண்றேன். சரியா? அப்ப 173ல எத்தனை முறை இருக்குன்னு சொன்னா 180ல தான் எத்தனை முறை இருக்க போகுது, 4 முறை இருக்க போகுது. அப்ப நிச்சயமா எத்தனை முறை தான் இருக்கும், 180ல தான் 45 வந்துட்டு 4 முறை இருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? 180ல 4 முறைங்கிறத ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப 180க்கு குறைய இருக்கிறபடியால நிச்சயமா 3 முறை தான் இருப்பாரு. அப்ப என்ன வரும்னா 120, 15, 135 எடுக்கலாம். 135னா 13ல 5 போனா 8, 6 6ல 3 போனா அப்ப 38. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா 2 கீழே இறக்குறேன். அப்ப எத்தனை வருது, 382 வருது. அப்ப 382லயும் எத்தனை முறை பிள்ளைகள் இருக்கும், யாராவது சொல்லுங்க. அப்போ 382ல எத்தனை முறை இருக்கும், ஒத்தரம் இல்லையா? 8 முறை இருக்கு. வெரி குட். 382ல எத்தனை முறை இருக்கும்னா 8 முறை இருக்கும். அப்ப 8 முறைன்னு சொன்னா 8 4 32, 8 5 40னா 300 என்ன வரப்போகுதுன்னா 40 வரப்போகுது. அப்ப எங்களுக்கு உண்மையா 340ன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் ஐடியா எவ்வளவு மிஞ்சி மிங்க 40 320. அப்ப 340 42 42. இல்ல எங்களுக்கு இதுல ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிள்ளை ஒன்று வந்துருங்கன்னு நினைக்கிறேன். இதுல 2 13ல 5 போனா 8, சார் 360 சார் வரும். 360. எஸ். 40. இது 360. சாரி பிரதர். ஓகே ஓகே சரி சரி, பிள்ளைய கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா மோட்டு முன்னாங்க 12, இது 40, 360 வரும். 340ல 360. அப்ப 360 என்ன வர போறோம்னா 222. அப்ப நாங்க தசத்தை வச்சோம்னா 5 முறை, 5 முறையிலும் என்ன வரப்போகுதுன்னா 5 முறை வரப்போகுது. அதாவது 225லயும் 45 வந்துட்டு 5 முறை இருக்குது. அப்ப ஆன்சர்ஸ் வந்துட்டு 38.5ங்கிறது ஆன்சரா வரப்போகுது. இதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த பிரித்தலுங்கிற விஷயத்த ரொம்ப கவனமா கையாளுங்க. ஏன்னா நான் பிரித்தலுக்குள்ள கூட போக விரும்புறையில காரணம் என்னன்னா, எனக்கு ஷார்ட்கட் ஐடியா இருக்கிறபடியால நான் இந்த செட்டப்புக்குள்ள போல உங்களுக்கு ஒரு மேலதிகமான தகவலாக தான் நான் பிரிச்சு காட்டிக்கிறேன். இது அப்படியே இருக்க, இது அவ்வளவும் அப்படியே இருக்கு. நான் ஷார்ட்கட்டுக்குள்ள போறேன். என்னன்னு சொன்னா இந்த கேள்வியில ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. நான் வாசிக்கிறேன், இந்த கேள்வியை திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. என்ன புரிதல், ஷார்ட்கட் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். 45 ஆசிரியர் இருக்கிறாங்க. அவர்களுடைய வயதுகளின் சராசரி நான் நோட் பண்ணிக்கொள்றேன். 40.5 வயதுல சராசரி. 60 வயது நிறைவடைந்துள்ளதால் முனாஸ், காதர் மற்றும் சுதாகர் என்ற ஆசிரியர் குழுவிலிருந்து விலக்கி. அப்ப 180 வயசுக்குரியாக்கள் போறாங்க. 90 வயசுக்குரியாக்கள் வாராங்க. அப்ப நான் 90 கழிச்சேன்னு சொன்னா எனக்கு என்னன்னா 90 வயசுக்குரியாக்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா எங்களை விட்டு போறாங்க ஒரு முடிவு எடுக்கலாம்.
அதாவது 90 வயசுக்குரிய ஆட்கள் எங்களை விட்டு போறாங்கன்னு சராசரி கூடுமா குறையுமா பிள்ளை? 90 வயசுக்குரிய ஆட்கள் விலக்கப்பட்டிருக்கிறாங்கண்டா, 90 வயசுல இருக்கிறாங்க, 90 வயசுக்குரிய ஆட்கள் விலக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா சராசரி கூடுமா குறையுமா? உத்தரம் இல்லையா? கூடுமா குறையும்? சத்தமா கூடும். கூடுமா? 90 வயசுக்குரிய ஆட்கள் விலக்கப்பட்டிருக்கிறாங்க, 90 வயசு எங்களை விட்டு போறாங்க. மொத்தம் 90 வயசுக்குரிய ஆட்கள், 90 வயசுக்குரிய எத்தனை பேருன்னு தெரியல எங்களுக்கு. 90 வயசுக்குரிய ஆட்கள் எங்கட குழுவுல இருந்து வெளியாயிட்டு போறாங்கன்னு சொல்லி சராசரி கூடுமா குறையுமா? இருக்கிற ஆக்கள் வயசுகள் எண்ணிக்கையில இருந்து கூடுமா குறையுமா வெளியே போனா? குறையும். விலகுறாங்க. எங்களுக்கு 90 வயசுக்குரிய ஆட்கள் விலகுறாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த ஸ்டெப்ல இந்த அவ்வளவு ஐடியாவும் நான் எடுக்கல. இந்த 90 வயசையும், ஏன்னா எங்களுக்கு 3 பேர் போன 3 பேர் வந்தேன்னா நான் 45 ஆசிரியர்கள மாற்றம் வருமா? இந்த 45 ஆசிரியர்கள்ங்கிறது மாறுமா? மாறாது. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, அந்த போன 90 வயசைய 45ஆல பிரிக்கிறேன். பிரிச்சா என்ன வரப்போகுது ஆன்சர்? 2. 2 வரப்போகுது. இந்த 2 இந்த சராசரியில நான் கழிச்சு விடுறேன். எது லேசா இருக்கு? இந்த ஆன்சர் எடுக்கிறதுக்கு எது பிள்ளை லேசா இருக்கு? ஏன் நான் உங்களுக்கு 2 கடைசியா ஐடியாவை பிரிக்கிறது சார். விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வேக்குள்ள போறதுல நீங்க கட்டாயம் யோசிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அல்லது எவ்வளவு சிக்கல் இருக்கு அதுலங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்ப திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. அப்ப சராசரிங்கிற இதுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே ஒரு சராசரி ஒன்று இருக்குது, சராசரி ஒன்று இருக்கு, ஏற்கனவே ஒரு சராசரி ஒன்று இருக்குது. அப்ப அந்த சராசரிக்குள்ள இருந்து நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, எங்கட ஆக்கள் வாராக்கள் போராக்களுக்குள்ள அந்த 45 ஆசிரியர்களும் சம்பந்தப்படும். சராசரி காணக்குள்ள, சராசரியில கழிக்கக்குள்ள அந்த 45 ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. 3 பேர் போறாங்க, 3 பேர் வராங்க, அந்த 45 பேரை நாங்க சம்பந்தப்படுத்துறோம். அப்ப 90 வயசு மொத்தம்ங்கிறது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அப்ப 90 வயசை நாங்க 45ஆல பிரிக்கிறோம். அப்ப ஆன்சர் வந்துட்டு 2 குறைய போகுது. அப்ப ஏற்கனவே இருந்த சராசரி 40.5, அதுல இருந்து 2 குறைக்கிறோம். அப்ப ஆன்சர் வந்துடும். இந்த கேள்வியில உண்மையாவே எனக்கு இந்த ஏரியா கொஞ்சம் விலங்கில சாருங்கிறார்கள் யாரும் இல்லை. ஓகே. ரைட். ஒரு ஆள் மெசேஜ் போட்டுக்கு இது விலங்கே இல்லைன்னு சொல்லி, அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா டைம் ஒன்று எடுப்போம். எப்படின்னா, இப்ப இதுல நீங்க ப்ராப்பர் வேங்கிறத கழிச்சிடுங்க, அது எங்களுக்கு தேவையில்ல. நான் இப்படி எடுத்துக்கொள்றேன். சிம்பிளா என்ன எடுத்துக்கொள்றேன்னு சொன்னா, ஓ லெவல்ல 10 பாடம் இருக்கு. ஓ லெவல்ல 10 பாடம் இருக்குது. ஒரு ஆள் வந்துட்டு 60 வந்துட்டு சராசரியா எடுக்கிறார். அப்ப 60 சராசரினா மொத்த புள்ளி என்னையா இருக்கும் பிள்ளைகள்? யாராவது சொல்லுங்க. ஓ லெவல்ல 10 பாடம், சராசரி புள்ளியோட 60. அப்ப மொத்தம் எத்தனை? 600. 600. வெரி குட். சரியா? அவ ஏங்கிற நபர் என்ன வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அவ என்ன செய்யறான்டா, ஒரு பேப்பரை எடுத்து கூட்டி பார்க்கறா. கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 10 புள்ளி கூட இருக்கு. சும்மா சும்மா கவனிக்கணும். ஒரு பேப்பர்ல 10 புள்ளி மேலதிகமா போடுபட்டுட்டு, அவங்க வர வேண்டிய புள்ளி 50, ஆனா எத்தனை போடுபட்டுட்டு? 60 போடுபட்டுட்டு. இப்ப என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்? உண்மையா 10 மார்க்ஸ் குறை. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சராசரியில எத்தனை குறை? சராசரியில எத்தனை குறை?
சராசரி இருந்தது ஏற்கனவே 60 இருந்தது. இப்ப சராசரியில எத்தனை குறை? இப்ப அவட 10 மார்க்ஸ் மேலதிகமா போடுபட்ட அவ்வளவுதான். கூட்டினதுல பிழை 60 வந்திருக்கப்படாது. அந்த பேப்பர்ஸ்ல அவைக்கு 10 மார்க்ஸ் குறைய. அவ எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கான்னு தெரியல அந்த பேப்பர்ல. சராசரி தானே 60. அவ 60 தான் எடுக்கணும். அந்த பேப்பர்ல அவ 75 எடுத்திருந்தாலும் அது இஷ்யூ இல்லை. ஆனா அவருக்கு 10 மார்க்ஸ் என்ன இல்லைன்னா கூடுதலா போடுபட்டுட்டு அந்த 10 மார்க்ஸை குறைக்கணுங்கிறதான் கேள்வி. இப்ப 10 மார்க்ஸை குறைக்கணும்னு சொன்னா இப்ப மொத்த மார்க்ஸ் என்ன விட? சொல்லுங்க பிள்ளைகளே, இப்ப மொத்த மார்க்ஸ் என்ன? 60. அதுல இருந்து 600ல இருந்து 10 கழிக்கணும். 590 இல்லையா? இப்ப இருக்கிற புதிய மார்க்ஸ் என்ன விட? 590. அப்ப 590. உண்மையாவே சராசரி என்ன வரப்போறாரு 10ஆல பிரிச்சா? 59. ஏற்கனவே இருந்த சராசரி 60, இப்ப இருக்கிற சராசரி 59. இப்ப நான் என்ன செய்றேன்டா, இந்த வேலையெல்லாம் நான் ஒன்றும் செய்யாமலுக்கு உண்மையாவே அவைக்கு கழிக்கப்பட வேண்டிய புள்ளி 10, ஏற்கனவே இருக்கிற பாடங்கள் 10. ஆகவே சராசரியில என்ன குறையணும்னு யோசிக்கிறேன். அவருக்கு கழிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் 10, உதவிதான் சார். சராசரி பாடங்கள் எண்ணிக்கை 10. ஆகவே ஒன்று கழியணும்னு யோசிக்கிறேன். ஏற்கனவே இருந்த சராசரியில இருந்து ஒன்று. அதான் அதே மெதைத்தான் இதுவும். 45 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட சராசரி 40.5. 180 பேர் வெளியாகிறாங்க. 180 வயசுக்குரியாக்கள் போறாங்க. 90 வயசு வாராங்க. அப்ப 90 வயசுக்குரியாக்கள் உண்மையாகவே போற மாதிரி நாங்க எடுத்துக்கொள்றோம். அப்ப 45 ஆசிரியர்கள் வந்து 90 வயசை பங்கு போட்டா சராசரியில 2 குறைய போகுது. வீடியோவை பாருங்க பிள்ளைகள். மேலதிகமா எங்களுக்கு தேவைன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல போடுங்க. நாங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நாங்க அதை யோசிக்கிறோம். ரைட், நான் இதை அழிச்சு விடுறேன். அப்ப இதான் எதிர்க்கிற ஐடியா. இதுல பெரிய அளவுக்கு பெரிய சேலஞ்ச் ஒன்றும் இல்லை. சிம்பிளா நீங்க யோசிச்சா நாங்க ஆன்சர் எடுக்கலாம். நான் இந்த கேள்விக்குள்ள விரைவா போறேன். 5 கிலோகிராம் அளவுள்ள சுரக்காய் பொதி ஒன்றில் 7 சுரக்காய்கள் இருந்தன. அவற்றில் 7 குறித்த சுரக்காய்களின் நிறை 4200 கிராம். அப்ப இதுல நான் என்ன எழுதுறேன்னு சொன்னா 7 சுரக்காய்கள்ன்றது 4200 கிராம் எழுதுறேன். அப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம், 8வது சுரக்காய் என்ன வரணும்? நான் நீங்க எழுதுறேன் 8வது சுரக்காய். அப்ப முதலாவது அந்த மேலே மிச்சமிக்கிற 8 முதலாவது அந்த ஒரு சுரக்காயின் நிறை என்னையா இருக்கலாம்? ஏன்னா 5 கிலோகிராம் தான். அப்ப 4004.2 4200 கிராம் போயிட்டுது. அப்ப 8வது சுரக்காய் மேலே மாறிக்கிற அந்த ஒரு சுரக்காயிட நிறை என்னையா இருக்கலாம்? 800 கிராம். வேறொரு விதமாக தெரிவிக்கப்பட்ட 7 சுரக்காயில் நிறை 4100 கிராம்னு சொல்றாங்க. அப்ப 4100 கிராம்டா அந்த ஒரு சுரக்காயிட நிறை என்ன? 900 கிராம். 900 கிராம். பொதியிலுள்ள ஒவ்வொன்றும் 0.6 கிலோகிராம் நிறையுள்ள 5 சுரக்காய் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 5 சுரக்காய் நிறைய நாங்க என்ன எடுத்துக்கொள்ளோம்னா 3000 கிராம் எடுத்துக்கொள்ளும். இதுல நான் எத்தனை சுரக்காய்கள் இப்ப கண்டுபிடிச்சிக்கிறேன்? எத்தனை சுரக்காய்களை கண்டுபிடிச்சிக்கிறேன் நான்? இதுல 1, 2, 5, 7 சுரக்காய்களை கண்டுபிடிக்கிறேன். அப்ப 7 சுரக்காயில நிறைய என்ன? இப்ப நிறைய கூட்டுவோமா? கூட்டுங்க பிள்ளைகள் பாப்போம். நிறைய கூட்டுங்க பாப்போம். 4700. வெரி குட், 4700 கிராம். அப்ப மேலதிகமா மிஞ்சி பிரிக்கிற ஒரு சுரக்காய் என்ன கிராம் இருக்கணும்? 300 கிராம் சார். கேள்வி என்ன எங்களுக்கு? மிக குறைந்த நிலையில சுரக்காய். அப்ப எங்களுக்கு உண்மையாவே 700 கிராம்ல சுரக்காய் இருக்கு, 900 கிராம்ல சுரக்காய் இருக்குது, 600 கிராம்ல 5 சுரக்காய் இருக்குது. அப்ப இவங்க எவ்வளவு பேருக்குள்ளே ஒப்பிடக்குள்ள யாரு மிக நிறைய குறைஞ்சாங்க? 300 கிராம் சுரக்காய் சார். கிளியரா இது? ஓம் சார். ஓகே, அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் ஆகக்கூடிய கேள்விதான். அப்ப நீங்க வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஒன்று வரும். ஒரு தேர்வானது ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண்களும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -3 மதிப்பெண்களும் கிடைக்கப்பெறுமாறு நடத்தப்படுகிறது. ஒரு மாணவன் 100 வினாக்களை எழுதி 246 மதிப்பெண்கள் எடுத்துள்ளான் எனில் சரியாக எழுதிய வினாக்கள் என்னங்கிறது கேள்வி. நான் இதை ஒருங்கமை சமன்பாட்டுக்குள்ளால செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டை சொல்லித்தரேன். எப்பவுமே
ஒருங்கமை சமன்பாட்டுக்குள்ள இதை செய்யலாம். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சரியான விடை எழுதிய வினாக்களை எக்ஸ்ன்னு எடுப்போம். பிழையாக விடை எழுதிய வினாக்களை ஒய்ன்னு எடுப்போம். அப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா எத்தனை வரும்? 0 வருமா? எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 0 வருமா? எனக்கு விளங்க இல்லை. சரியாக விடை எழுதின வினாக்கள் எண்ணிக்கை எக்ஸ், பிழையாக விடை எழுதிய வினாக்கள் எண்ணிக்கை வையின்டா எக்ஸையும் வையையும் கூட்டினா என்ன வரணும்? 100. 100 தானே. கேள்விகள் தானே பிள்ளைகள்ல. சரியா எழுதின கேள்வி 60ன்னா பிள்ளையா எழுதின கேள்வி 40ன்னா ரெண்டையும் கூட்டினா என்ன வரணும்? எத்தனை வினாக்கள்? 100 வினாக்கள். ரைட். இப்ப நான் கேட்கிறேன் அடுத்த ஸ்டெப்ல, சரியா செஞ்ச ஒரு கேள்விக்கு என்ன புள்ளி கொடுக்குறாங்க? +3. சார். பிள்ளையா செஞ்ச கேள்விக்கு -3 கொடுக்குறாங்க. அப்ப நாங்க அவர் எடுத்த புள்ளியை நாங்க எக்ஸார்பிள் எப்படி சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க. அப்ப எக்ஸார்பிள் சொல்றேன்னா எப்படி சொல்லலாம்? புள்ளிகளுக்கு நாங்க எப்படி கொடுக்கலாம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். 3x -3y சமன் சகையா செய்யா? ஏன்னா -3y தான். ஏன்னா ஒரு பிழையான விடைக்கு என்ன வைங்கிறது பிழையான விடை. அப்ப என்ன வரப்போகுதுன்னா -3 3x. அப்ப நாங்க வேணும்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி இதை என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டா அந்த சகையை திரும்ப போடலாம். எப்படி போட்டாலும் ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதான் ஆன்சர் வரப்போறாங்க. இப்போ -3 தான் என்னத்துக்கு? வைக்கு. ஏன்னா இப்ப நாங்க பிளஸ் இருந்தாலும் இது கூட்டியிருக்கிறோம். இது தானா நாங்க கேள்வியில எண்ணிக்கையை தான் கூட்டிக்கிறோம். இங்க உண்மையான தரவு என்னன்னு சொல்லி கேட்டா ஒவ்வொரு பிழையான விடைக்கும் -3 கொடுக்கணும். அப்ப இப்ப +3, அதாவது சரியா செஞ்ச கேள்விகள் இருந்து எடுத்த புள்ளிகள்ல இருந்து பிழையா செஞ்ச புள்ளிகளை கழிச்சா என்ன வரணும்னா 246 வரணுங்கிறது தரவு. நான் ஒருங்கமை சமன்பாடுங்கிற தியரிய சரியா அப்ளை பண்ண சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன முடிவுக்கு வரலாம் பிள்ளைகள்? அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்னு சொன்னா, இதான் முதலாம் சமன்பாடு, இது 2ஆம் சமன்பாடு. நான் முதலாம் சமன்பாடை என்ன செய்ய போறேன்னா சமப்படுத்துறதுக்காக ஒருங்கமை சமன்பாட்டினுடைய நியதி இப்ப 3ஆல பிரிக்கிறேன். அப்ப 3x + 3y சமன் என்ன வரப்போகுதுன்னா 300 வரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? யாராவது இதுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய ஆட்கள் ஒருங்கமை சமன்பாட்டை தீர்த்து யாரும் இருக்கிறீங்களா பிள்ளை? ஒருங்கமை சமன்பாடு நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். நான் அந்த ஒருங்கமை சமன்பாடை படிப்பிக்க வந்த ஆள் இல்ல. ஏன் சொல்றேன்னா ஒருங்கமை சமன்பாடு சம்பந்தமா நீங்க தான் ஒரு புரிதல் ஒன்று எடுக்கணும். இந்த அப்டிடியூட்டை வெல்றண்டா ஒருங்கமை சமன்பாடு எல்லாம் வந்துட்டு இன்றியமையாத விஷயம். நான் உங்களுக்கு கடைசியில் ஒரு ஐடியா ஒன்று தாரேன். அது சாத்தியம்ண்டா நாங்கள் இன்னும் அதை அப்டேட் பண்ணலாம். நாங்கள் ஒருங்கமை சமன்பாடு நியதியில மாறப்பட்ட அடையாளங்கள் இருக்குமாக இருந்தால் கூட்டுப்பட்டா இல்லாம போகும். அப்ப இதுல 6x சமன் 546 வரப்படாது, கூட்டி விடுறோம். அப்ப x சமன் என்ன வரப்படாதுன்னு சொல்லி கேட்டா 546 கீழ் 6 வரப்படாது. 9 அப்ப என்ன வரப்போனா x சமன் என்ன வரப்போகுதுன்னா 91 வரப்போகுது. அப்ப எங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா x என்னடா சரியாக எழுதின வினாக்கள் வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 91. அப்ப 91 கேள்வி அவர் சரியா எழுதிக்கிறாரு. என்ன எக்ஸ்ங்கிறது சரியாக எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை. இதுல நான் ஷார்ட்கட் ஒன்று என்கிட்ட இருக்குது. நான் ஷார்ட்கட்டை தெளிவுபடுத்த யோசிக்கிறேன். ஷார்ட்கட்டை நான் விளங்கப்படுத்த யோசிக்கிறேன். எப்படின்னா பேனையை பயன்படுத்தாமலுக்கு இந்த கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் எடுக்கலாம். நான் அதுக்கு முதல்ல என்ன செய்யறேன்னா ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன். 50 வினாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியான ஒரு கேள்விக்கு +2, பிழையான கேள்விக்கு -2 கழிப்படும். ஒரு ஆள் வந்துட்டு 80 புள்ளி எடுக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளும். இந்த 50 வினாக்கள்ல இருந்து எத்தனை புள்ளி எடுக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, 80 புள்ளி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கேள்வி அவர் சரியா செய்யணும்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஐடியாஸை சொல்லித்தாரேன். 80 புள்ளிகள்ங்கிறது எத்தனை சரியான
கேள்விகளுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை சரியான கேள்விக்குரிய 40. புள்ளிகள்? 40. வெரி குட் பிரதர். 40 சரியான கேள்விக்குரிய புள்ளிகள் தான் என்பது. அப்ப மிச்சம் எத்தனை கேள்வி இருக்கு இன்னும்? 10. 10 இருக்கு. ஓகே ரைட். எனக்கு 80 புள்ளி போதும், எனக்கு 80 புள்ளியில மாற்றம் வரக்கூடாண்டா இந்த 10 கேள்விக்குமான புள்ளிகள் எப்படி வரணும்? என்னையா இருந்தா 80 புள்ளியில மாற்றம் வராது. இந்த மிச்சம் இருக்கிற 10 கேள்வியில புள்ளிகளை நாங்க பூஜ்ஜியமாக யோசிப்போமா? 5 கேள்வி சரியா வரணும், 5 கேள்வி பிள்ளையா வெரி குட். 5 கேள்வியை சரியா செஞ்சு என்ன செய்ய போறாருன்னா 5 கேள்வி என்ன செய்ய போறாருன்னா பிழையா செய்ய போறார். அதாவது 5 கேள்வியை சரியா செய்யறாரு, 5 கேள்வியை பிழையா செய்யறாரு. 5 கேள்வி சரியா செஞ்சா பிளஸ் 10 புள்ளி, 5 கேள்வி அவர் பிழையா செஞ்சா மைனஸ் 10 புள்ளி. அப்ப இது என்ன செய்யும் சொன்னா இது ரெண்டும் கூட்டுப்பட்டா 0 ஆயிரும். அப்ப இங்க ஏற்கனவே அவர் எத்தனை கேள்வி சரியா செஞ்சதுக்குரிய புள்ளி நாங்க கணிச்சு வச்சுக்கிறோம்னா 40 கேள்வி சரியா செஞ்சதா தான் 80 புள்ளி வந்திருக்கும். அப்ப மேலதிகமா 5 கேள்வி சரியா செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவர் 80 புள்ளி எடுக்கணும்னா எத்தனை கேள்வியை சரியா செய்யணும்? 45. இது கிளியரா பிள்ளைகள்? ஷார்ட்கட் உங்களுக்கு லேசா இருக்கா, சிம்பிளா இருக்கா? ரைட். டக்குன யாராவது பெண்கள் தரப்பில இருந்து சொல்லுங்க பாப்போம். 76 புள்ளி ஒரு ஆள் எடுக்கிறார். எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருக்கும்? இதே கண்டிஷன்ல 76 புள்ளிகள் ஒரு ஆள் எடுக்கிறார். 76 புள்ளிகள் எடுக்கிறார். எத்தனை கேள்வி சரியா செஞ்சு? 38. ஆ 38. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிள்ளைகள். 76 புள்ளிகள் எடுக்கிறாருன்னா எத்தனை கேள்விகள் சரியா செஞ்சிருக்கும்? 42. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 42 44? 41 சரி. 44. ஆ 44ங்கிறாக்கள். ரைட். சிம்பிள் பிள்ளைகள். 76 புள்ளிகள் வந்துட்டு 38 கேள்விகளுக்கு சரியான கேள்விகளுடைய புள்ளி. 44. அப்ப 12 கேள்வி மிச்சம். 12 கேள்வியில 6 கேள்வி அவர் சரியா செய்யணும், 6 கேள்வியை பிழையா செய்யணும். செஞ்சாதான் அந்த புள்ளி 0 ஆகும். அப்போ 38 பிளஸ் 6 என்ன வரப்போறாரு? 44. நீங்க வேணும் சொன்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. 44 புள்ளி கேள்விக்கும் 88 புள்ளி வரும். அப்ப மிச்சம் 6 புள்ளி மிச்சம். 6 புள்ளி 6 கேள்வி மிச்சம். 6 கேள்வியும் பிழையா செய்யறாரு. அப்ப 12 அப்ப கழிச்சிங்கன்னா 76 புள்ளி வரும். ரைட். இப்ப எனக்கு இப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸுக்கு நாங்க வருவோம். 100 கேள்வி இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸுக்கு வருவோம். என்ன ஐடியா? ஆன்சர் என்ன? ஷார்ட்கட்ல செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். முதலாவது நாங்க என்ன செய்யறோம்னா அவர் 246 புள்ளி எடுத்துக்கிறாருன்னா அது எத்தனை சரியான கேள்விகளினுடைய புள்ளி? எத்தனை சரியான கேள்விகளுடைய 246னா என்ன செய்யணும்? 246 நாங்க 3ஆல பிரிக்கணும். அப்ப என்ன வரப்போகுது? 82 சரியான கேள்விகளினுடைய புள்ளி தான் 246. அப்ப எத்தனை கேள்வி மிச்சம் இருக்கு? 18 கேள்வி என்ன செய்வாரு? இப்ப 18. 9 கேள்வி சரியாயும் 9 கேள்வி 82 பிளஸ் 9 என்ன? 91. கிளியர் ஆயுது. 91. வெரி குட். ரைட். இதே கேள்வி இதே விஷயம் எந்த மாற்றமும் இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. ஒரு ஆள் 270 புள்ளி எடுக்கிறார். என்ன ஐடியா? 270 புள்ளி எடுக்கிறாருன்னா எத்தனை கேள்வி அவர் பிழையா செஞ்சிருக்கார்? 5 கேள்வி பிழையா செய்யணும். 95 கேள்வி. வெரி குட் பிரதர், வெரி குட். நல்ல ஃபாஸ்ட். ஓகே, வெரி குட். நல்ல ஃபாஸ்ட். 5 கேள்வி அவர் பிழையா செஞ்சிருப்பாரு, 95 கேள்வி சரியா செஞ்சிருப்பாரு. அப்ப 270 சொன்னா நாங்க 3ஆல பிரிக்கிறோம். 90 வரப்போறாரு. 10 கேள்வி மிச்சம் இருக்கு. 5 கேள்வியை பிழையா செய்யறாரு, 5 கேள்வியை சரியா செய்யறாரு. இப்ப 95 கேள்வியை சரியா செஞ்சு போட்டு 5 கேள்வியை பிழையா செய்யறாரு. கேள்வி வந்துட்டு பிழையா செஞ்ச கேள்விகள் என்னங்கிறது கேள்வி. அப்ப சிம்பிள் ஆன்சர் வந்துட்டு. இப்ப இது இந்த புரிதல், இப்ப இந்த திங்கிங் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு பேனட பயன்பாடுகள் சரியான குறைய இருக்கும். பேனையை நாங்க பயன்படுத்த வேண்டி வராது.
பேரிட பயன்பாடுகள் என்ன செய்ய சொன்னா மேக்சிமம் தேவைப்படாது. நான் அந்த கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த கேள்விக்குள்ள போறேன், பார்ப்போம். ஏபி என்ற இரு குழாய்கள் தனித்தனியே 30, 20 என்று ஒரு நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. இந்த இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரம்பும்ங்கிறது கேள்வி. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு சின்ன ஐடியா சொண்டு தாரேன் உங்களுக்கு. என்னன்னா, இப்படி வார கேள்விகள்ல ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது. இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா வேலை நேரம் சார்ந்த கேள்விகள் என்று சொல்லுவோம். வேலை நேரம் சார்ந்த கேள்விகள் என்று சொல்லுவோம். இதுல இருக்கிற புரிதல் என்னன்னு சொல்லி கேட்டா, எப்பவுமே இரண்டு பேர் தனித்தனியே உங்களுக்கு ஒவ்வொரு வேலையிட அளவை அல்லது நேரத்தை தந்து போட்டு சேர்ந்து செய்யறத கேட்டா நீங்க இப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏத்தர பீன்கள் ஏசக பி, இதான் இதுல ஃபார்மட். அப்ப இதுல குழாய்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆள் தனிய ஒரு வேலை செய்யறாரு, ஒரு மதுளை கட்டுறாரு, ஒரு வீட்டை கட்டுறாருங்கிற சந்தர்ப்பங்கள்ல கூட நாங்க என்ன செய்யலாம்னா இந்த விஷயத்தை நாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன செய்யலாம் சொல்லி கேட்டா, ஏத்தர பிங்கிறது 20 தர 30 கீழ் ஏ சக பிங்கிறது 20 சக 30. அப்ப 600 என்ன வரப்போறாருன்னா 50 வரப்போறாரு. ஆன்சர் என்ன வரும் பிள்ளைகள்? அப்ப 12. ரைட். ஒரு மேலதிகமான ஒரு உதாரணம் 12 வரும். வெரி குட், 12 வரும். மேலதிகமான ஒரு உதாரணம் உண்டு. ஏங்கிற நபர் ஒரு வீட்டை கட்டுவதற்கு 15 நாட்களும் பிங்கிற நபர் ஒரு வீட்டை கட்டுவதற்கு 10 நாட்களும் எடுத்துக்கொள்கிறார்கள் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு காலம் எடுக்கும்? குயிக்கா, எனிமன்? 6 நாட்கள். வெரி குட். கிளியரா? எத்தனை பீன்கள் ஏசக பிங்கிறது சரியா அப்ளிகேபிளா? ஓகே சார். அப்ப இப்ப இது வேலை நாள் இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. அப்ப இதுல சம்டைம் அவங்க ஒரு ஆளை தந்து போட்டு இன்னொரு ஆளை கேட்கறதா இருந்தாலும் நீங்க அந்த சமன்பாட்டில நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த ஐடியாவை தாரேன். இந்த ஐடியாவோட டீப்னஸ் உங்களுக்கு இப்ப தேவையில்லை, இப்ப உங்களுக்கு தேவைப்படாது. இந்த டீப் என்னங்கிறது இப்ப தேவைப்படாது. உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்க கிளாஸஸ்கள் ஜொப்புக்கான கிளாஸஸ்கள் செய்யறதுக்கான தேவைப்படுகிறோம்னா இது எப்படி வந்தது, ஏத்தர பீன்கள் ஏசக பிங்கிற ஃபார்முலா என்னங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பெரிய கேள்வி வந்தா இந்த அப்ரோச்சை நீங்க பண்ணினா போதும். இதை விட பெரிய கேள்விகள் வரப்போறது இல்லை. ரைட். இந்த 16ஆம் கேள்விங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். 16ஆம் கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 16ஆம் கேள்வியில அந்த புரிதல் எடுக்கிறதுக்கு முதல் பிள்ளைகள் நிறைய பேர் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ஆளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸ்டர்ன் சைட் அல்லது ஏதோ ஒரு ப்ரொவின்ஷியல்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ஓகே. இப்போ நான் ஒரு 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 சின்ன ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். என்னன்னு சொன்னா, மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னன்னு சொன்னா ஒரு 300 கிலோமீட்டர்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா 300 கிலோமீட்டர்னு அம்புலன்ஸ் வந்துட்டு சராசரியா மணிக்கு ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது வச்சுக்கொள்ளும். அப்ப மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 4 மணித்தியாலம். எல்லாரும் கிளியரா? அது 300 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் per hourனா எத்தனை மணித்தியாலத்துல போய் சேருவாரு? 4 மணித்தியாலத்துல போய் சேருவாருன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். மட்டக்களப்புல இருந்து வெளியாயின அம்புலன்ஸுக்குள்ள ஒரு பேஷண்ட், ஒரு 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 நோயாளி இருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எவ்வளவுக்கு விரைவா ஒரு மருந்து கொடுக்க இயலுமோ அவ்வளவுக்கு விரைவா அவரை உயிரை காப்பாற்றலாம்ங்கிற ஒரு நியதி ஒன்று இருக்கு. டாக்டர் என்ன செய்யறாங்கன்னா அம்புலன்ஸ் எடுத்துட்டு வெளியாகிறாங்க. கொழும்புல தான் அதுக்குரிய மருந்து இருக்கு, மாற்று மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரக்கொல. இப்ப நாங்க 4 மணித்தியாலத்துல அங்க போய் சேர்ந்துதான் அந்த மருந்தை கொடுக்கணும்னா அவருக்கு ஆபத்துக்கள் கூட இருக்கும். அதுக்கு முதல் கொடுத்தா நல்ல என்ற ஒரு நிலை இருந்தா நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாளும்? கிளம்புல இருந்து மட்டக்களப்புக்கு தூரம் 300 கிலோமீட்டர். சரி, இப்ப மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு ஒரு பேஷண்ட்டை நாங்க அனுப்புறோம். கொழும்புக்கு அனுப்பணும். கொழும்புல தான் அந்த மருந்து இருக்கு, மாற்று மருந்து இருக்கு. ஒரு 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 நோயாளிக்குரிய மருந்து இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? டாக்டர்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா இவருக்கு மிக விரைவா இந்த மருந்து கொடுக்கப்படணும்ங்கிறதுல
எடுக்கிறாங்க அல்லது ஒரு 2 மணித்தியாலத்தில் அவருக்கு ஒரு மருந்து கொடுக்கப்படணும்னு சொன்னா ஆம்புலன்ஸ்ல இவர் போறாருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க வேற ஒரு மார்க்கம் இல்ல, ஹெலிகாப்டர் இல்ல, அல்லது ஆம்புலன்ஸ்ல அவர் போகணும்னு வரக்குள்ள 2 மணித்தியாலத்துக்குள்ள அல்லது அதுக்கு முதல் அவருக்கு மருந்தை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமாக இருந்தா என்ன செய்யலாம்? நாங்க 150 km/h ஸ்பீட்ல போகணும். 150 km/h போகலாம். வெரி குட். ஒரு ஐடியா. வேகத்தை கூட்டலாம். ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்திருக்கீங்கன்னா வேகத்தை கூட்டலாம். வேகத்தை கூட்டுறங்கிறது ஆபத்து அல்லது கூட. வேற என்ன செய்யலாம்? சரி, அல்லது அங்க இருந்து tablet ஒரு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வைக்கலாம் தானே? வெரி குட் பிரதர். இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, ஒன்றை ஒன்று நோக்கிய பயணம் என்று சொல்றோம். இதைத்தான் நாங்க சொல்றேன் என்னடா, ஒன்றை ஒன்று நோக்கிய பயணம் என்று சொல்றோம். நாங்க என்னன்னா, இது ரெண்டுக்கு இடையில 300 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது, தூரம் இருக்குதுன்னா, ஏங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து பிங்கிற ஹாஸ்பிட்டல், இது மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல், இது கொழும்பு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இது ரெண்டு பேரும் 300 கிலோமீட்டர் அந்த ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொன்னா, அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸை நாங்க அனுப்பினா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப எவ்வளவு நேரத்துல இந்த 2 ஆம்புலன்ஸை சந்திக்கும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு நேரத்துல இந்த 2 ஆம்புலன்ஸை சந்திக்கும்? 150 அப்படி அதே வேகம் தான். இந்த ஆம்புலன்ஸும் 75 km/h தான், மாற்று கருத்து இல்ல. இது இந்த ஆம்புலன்ஸும் 75 km/h தான், அதுல மாற்றம் இல்ல. நாங்க இப்ப இப்படி 2 மணித்தியாலத்தார் 2 மணித்தியாலத்துல சந்திப்பாங்க. ஒவ்வொரு ஆக்களும் என்ன செய்வாங்கடா, 2 மணித்தியாலத்துல 150 மீட்டர் 150 மீட்டர் சந்திக்க போறாங்க. அல்லது இன்னொரு வகைக்கு நாங்க சொன்னா, ஒரு மணித்தியாலத்துல 2 பேரும் இந்த இடைப்பட்ட தூரத்துல எவ்வளவு தூரத்தை கடப்பாங்க? ஒரு மணித்தியாலத்துல 2 ஆம்புலன்ஸும் சேர்ந்து எவ்வளவு தூரத்தை கடக்கும்? 150. கிளியரா பிள்ளைகள்? இது உங்களுக்கு கிளியரா இந்த கேள்வி? இப்ப 150 கிலோமீட்டரை இவங்க 2 பேரும் கடப்பாங்க. அப்ப 2 மணித்தியாலத்துல என்ன செய்யணும்னா, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வந்திருக்கிற ஆம்புலன்ஸ்ல அந்த மருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நீங்க மாறி யோசிச்சது, இதை நாங்க 150 கிலோமீட்டர் வேகத்தில் அனுப்புவோம் அல்லது வேற எடுக்கிறங்கிறது இதை விட ரிஸ்க் கூட. 150 கிலோமீட்டர் உள்ள ஆம்புலன்ஸ் போறங்கிறதுல ரிஸ்க் இருக்கு. பேஷண்ட் ஹெல்த்து, அவருக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடக்குள்ள அவருக்கு ஏற்படுற அசௌகரியம் அதெல்லாம் இருக்கு. ரைட். இப்ப நாங்க என்னன்னா இந்த கேள்விக்குள்ள வருவோம். இந்த கேள்வியை இனி செய்ய இயலுமானாக்கள் அதே மாதிரியான ஒரு கேள்விதான். யாராவது ஐடியா உள்ளாக்கள்? ரைட். நானே விளங்கப்படுத்துறேன் பாருங்க. முறைக்கு மணிக்கு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்றை ஒன்று நோக்கி பயணிக்கும் ஏபி என்ற இரு கப்பல்களுக்கு இடையிலான தூரம் 900 கிலோமீட்டர்களாம். இரு கப்பல்களும் சந்திக்கும் போதோ ஒவ்வொன்றும் பயணம் செய்த தூரங்கள் முறையே என்னங்கிறது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சிம்பிளா இதே மாதிரியான ஒரு படம் தான் இருக்கு. 900 கிலோமீட்டர் இந்த தளவு இருக்குது. இங்க ஏங்கிறதுல இருந்து 80 கிலோமீட்டர்ல போறாரு, பிங்கிறதுல இருந்து 100 கிலோமீட்டர்ல. அப்ப ஒன்றை ஒன்று நோக்கி தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த கப்பல்கள் பயணிக்குது. சும்மா சொல்லுங்க பாப்போம், ஒரு மணித்தியாலத்துக்கு 2 கப்பல்களும் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். 2 கப்பல்களும் பிள்ளைகள், அப்படி 2 கப்பலும் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? ஒரு மணித்தியாலத்துக்கு 2 கப்பல்களும். 180 கிலோமீட்டர். எல்லாரும் ஓகே? அது எல்லாருக்கும் தெளிவா? ஒரு ஆள் மட்டும் கதைக்கிறீங்களா? மத்தாக்கள் முதலாவது லைன்ல இருக்கிறீங்களா? ஓகே, ரைட், ஃபைன். ரைட். இப்ப என்னன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா 180 கிலோமீட்டர். அப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப எப்ப சந்திப்பாங்கன்னு கேட்டா, இவங்க 2 பேரும் எப்ப சந்திப்பாங்கன்னு கேட்டா, ஒன்றை ஒன்று நோக்கிய பயணத்துல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்ப 2 அந்த வாகனங்களும் சந்திக்கிறாங்களோ அப்ப பயணம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் சந்திக்கக்குள்ள அந்த பயணம் முடிஞ்சுட்டு அர்த்தம். இப்ப இங்க சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, உண்மையாவே ஒரு மணித்தியாலத்துக்கு 900 கிலோமீட்டர் படி எவ்வளவு தூரம் பயணிக்க போறாங்கன்னா 180 கிலோமீட்டர் பயணிக்க போறாங்க. 180 கிலோமீட்டர் பயணிச்சா எத்தனை மணித்தியாலத்துல சந்திப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். 5 மணித்தியாலம். இப்ப இங்க இருக்கிற ஏங்கிற ஏங்கிற கப்பல், இது பிங்கிற கப்பல் எடுத்துக்கொள்வோம். ஏங்கிற கப்பல் 5 மணித்தியாலத்துல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கும் பிள்ளை? 400 அப்ப எங்களுக்கு கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டா. இப்ப
கேள்வி என்ன? ஒவ்வொன்றும் இந்த 2 கப்பல்களும் சந்திக்கும் போது ஒவ்வொன்றும் பயணம் செய்த தூரங்கள் முறையே என்னங்கிறது. 3வது விட சார். இப்ப 17ஆம் கேள்வி ஆன்சர்ஸ் எடுக்க இயலுமானாக்கள் இருந்தா 17ஆம் கேள்விக்கு ஆன்சர்ஸ் எடுக்க இயலுமா? ஆஹா. 17ஆம் கேள்விக்கு ஆன்சர்ஸ் எடுக்க இயலுமானாக்கள் இருந்தா நீங்க கூட டைம் எடுக்காதீங்க. கொஞ்சம் கேள்வியை தெளிவா வாய்ச்சிங்கன்னு சொன்னா சிம்பிளா ஆன்சர்ஸ் வரும். அந்த அளவுக்கு தான் இந்த கேள்விகளை செட் பண்ணிருக்குது. இலகுவான முறைகள்ல இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணிக்கிறேன். கேள்வியை நான் வாசிக்கிறேன், தெளிவா பாருங்க. பேருந்து ஒன்று காலை 5 மணிக்கு கொழும்பில் இருந்து புறப்பட்டு மாராக்கதியில் ரத்தினபுரிக்கு செல்கிறது. அதன் பயணத்தின் கால் பகுதி முடிவடையும் போது நேரம் காலை 5:35 என்று சொல்லுது. ஒரு பயணத்தில கால் பகுதிக்கு 35 நிமிஷம் எடுக்குதுன்னு சொன்னா இந்த பயணத்தில முழு பகுதிக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? சார் 7 மணி. கேள்விக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க பிரதர். 35 நிமிஷம் எடுக்குதுன்னா ஒரு பயணத்தில கால் பகுதிக்கு 35 நிமிஷம் எடுக்குதுன்னு சொன்னா மொத்த பயணத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 140. வெரி குட். இன்னும் தெளிவா சொல்றேன். காராத்தல் கேக் அல்லது காராத்தல் 1/4 கிலோ கேக் வந்துட்டு 35 ரூபாண்டா 1 கிலோ கேக் எவ்வளவு? எவ்வளவு பிள்ளை? 140 ரூபா. சாப்பாடுன்னு டக்குன்னு ஐடியா வருது. அப்ப 35 நிமிஷம் அப்ப 140 நிமிடங்கள் எத்தனை மணித்தியாலம்? 2 மணித்தியாலமும் 30 நிமிஷத்துக்கு 2 மணித்தியாலமும் 20 நிமிடமும். காலையில பயணிச்ச பயணம், காலையில 5 மணிக்கு புறப்பட்ட பயணம் எத்தனை மணிக்கு முடியும்? ரைட். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். 6 ஆண்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள். அப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு தரம் ஒன்று எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா மனிதர்கள், நாட்கள், தர நாட்கள் சமன் மனித நாட்கள். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 6 மனிதர்கள் 18 நாட்கள்ல ஒரு வேலையை செய்யறாங்கன்னா இப்ப நான் நீங்க மனித நாள் வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா 108 வரப்போகுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சிம்பிள் லாஜிக் ஒன்று சொல்லித்தரேன். இது செய்முறை, இது ஃபார்மல் முறை. நான் ஷார்ட்கட் சொல்லி தருவேன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். அப்ப எங்களுக்கு மனித நாள் மாறாது. மனித நாளுங்கிறது என்னன்னா வேலையினுடைய அளவு. மனித நாளுங்கிற என்ன பிள்ளைகள்? வேலையினுடைய அளவு. மனித நாளுங்கிறது என்னன்னு சொன்னா வேலையினுடைய அளவு. அப்ப இங்க கேள்வி வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டா 9 ஆண்கள் 12 நாட்களில் முடிக்கிறார்கள்னா அதுவும் கிட்டத்தட்ட அதே தான். 9 மனிதர்கள் 12 நாட்கள்ல முடிச்சாங்கன்னா அதுவும் 108 தான் வரும். அப்ப மனித நாள் மாறாது. கேள்வி 4 ஆண்கள் அந்த வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் என்னங்கிறது கேள்வி. அப்ப 4 ஆண்கள் தர இங்க எக்ஸ போடுறேன் 108 வரப்போறாரு. இப்ப 4 எக்ஸ் சமன் 108 சொன்னா எக்ஸ் சமன் என்ன வரப்போறாருன்னு சொன்னா 27 வரப்போறாரு. 27. இதை ஷார்ட்கட்ல எப்படி செய்யலாம்டா 6 ஆண்களுக்கு 18 நாள் எடுக்குதுன்னு சொன்னா 4 ஆண்கள் செய்யற வேலைக்கு 18 நாளோட கூட எடுக்குமா குறைய எடுக்குமா? கூட எடுக்கும். கூட 18ஓட கூடைக்கிற ஆன்சர் என்ன? 27. கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டா
ஓம் சார். 6 18 நாள் அப்ப நாங்க இந்த ஃபார்மெட்டுக்குள்ள போக தேவையில்லை, ஷார்ட்கட்ல வெளியே இருக்கலாம். அப்ப 6 ஆண்களுக்கு 18 நாள் இருக்குது. இப்ப கேள்வி வந்துட்டு 4 ஆண்களுக்கு எடுக்கணும், நிச்சயமா 6 ஆண்களுக்கே 18 நாள் எடுத்தா 4 ஆண்களுக்கு நிச்சயமா 18 நாளோட கூட தான் எடுக்கும். ஓயா எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இப்படி பாசிபிள் ஆகுமா? இப்போ சம்டைம்ஸ் 27 விட சம்டைம்ஸ் கூட போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண தந்திருந்தாங்கண்டா. அப்ப இந்த இந்த அது செஞ்சு ஃபார்மெட்டுக்குள்ள வரேன். வாங்க. ஓகே சார். இப்ப என்னன்னா ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு தானே, ஆன்சர்ஸ் ஒன்று சரியா தானே வரணும். நாங்க என்ன செய்யணும்னா எங்களுக்கு பாசிபிள் இல்லைன்னு வந்தா தான் இந்த ஐடியா. இப்ப இதுல பாசிபிள் ஆகும் என்ன கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கு ஓகே ஒரு சார். ஓகே. பெர்சன்டேஜ் ஒன்று வரப்போகுது. அப்ப ஒரு ஒரு லொக்கா வச்சுட்டு எடுக்கலாம். ஒரு 1 2 ஆன்சரை வச்சு நாங்க அதை கெஸ் பண்ணலாம். அப்ப 18 பேர் 6 ஆண்களுக்கு. அப்ப உண்மையாவே எங்களுக்கு இப்ப ரீட் பண்ணக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்துடும். இது ஷார்ட்கட்ல செய்யலாமா அல்லது நாங்க சமன்பாடு போடணுமா. அப்ப முதலாவது ஸ்டெப்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரை பண்றோம். 2 ஆன்சர் இருக்கு. அப்ப 2 ஆன்சர் இருந்தா நம்ம வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளால ஆன்சர் எடுக்கணுங்கிற ஐடியாவை நாங்க எடுக்கிறோம். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். ஷார்ட்கட் எல்லா இடத்தையும் சக்சஸ் ஆகும், நீங்க அப்ளை பண்ணா சரி. ஆனா சரியான இடத்துல சரியான நேரத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை அப்ளை பண்ண எங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு அது இதுக்கு தேவை வந்துட்டு என்னென்ன அப்ளை ப்ராக்டிஸ், கூடுதலான வினாக்களை நாங்க செஞ்சு பழகி இருந்தோம்னா எங்களுக்கு ஷார்ட்கட் தானா வரும், ஃபோட்டோவாவே வரப்பா ஐடியாஸ் வரும். ரைட். 650 பேர் பங்கு கொள்ளும் சுற்றுலா ஒன்றிற்காக ஒருவரிடம் தலா 2500 ரூபாய் அறவிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலாவில் 25 பேர் பங்கு பெற்றாமையால் அவர்களது கட்டணம் ஏனையோருடைய சமமாக பங்கிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. ஒருவர் மேலதிகமாக செலுத்த வேண்டிய கட்டணம் யாதுங்கிறது கேள்வி. இப்ப இதுல நீங்க 2 3 வீல செய்ய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா நீங்க 650 2500 பெருக்க யோசிப்பீங்க, பெருக்கி ஒரு ஆன்சர் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா 25 2500 பெருக்குவீங்க. அதை இதுல இருந்து அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதுல இருந்து இதை கழிப்பீங்க. கழிச்சு போட்டு திரும்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா திரும்ப 625 பிரிக்கிறேங்கிற விஷயம் எல்லாம் நான் அந்த வேக்குள்ளாலையெல்லாம் போகல. இதையும் ரீடிங்கில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியுமாக இருந்தா நான் ரீடிங்கில் எடுக்கலாம். 25 தர 25, 35 தர 35, 45 தர 45, இப்படி 5ல முடிகிற இலக்கங்களை பெருக்கிறதுக்கான டெக்னிக் எனக்கு தெரியுமாக இருந்தா இது ஒரு ஸ்காலர்ஷிப் டெக்னிக். யாராவது சொல்லுங்க அப்ப 25 தர 25 பெருக்கினா எப்படி வரும்னா நான் ஈஸியா அவங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 25. இந்த முன்னுக்கு இருக்கிற இலக்கங்கள் பொதுவான இலக்கங்கள், ரெண்டும் சமமான இலக்கங்கள்னா ஏதாவது ஒரு இலக்கத்தோட ஒன்றை கூட்டுங்க. அப்ப 3 3 2 6 மைண்டால பெருக்கலாம். இதுக்கு பேன தேவல். இப்போ 35 தர 35 என்ன பிள்ளைகள் ஆன்சர் வரும்? யாராவது மைண்டால பெருக்கலாம். 35 தர 35 பெருக்கினா என்ன ஆன்சர் வரும்? 1225. வெரி குட், 1225. வெரி குட் பிரதர். ரைட். 45 45 பெருக்கினா 25 2020 வெரி குட். 2025. வெரி குட்மா. 55 55 பெருக்கினா 3025. 2025 65 65 பெருக்கினா 25 6. 4225 வெரி குட். 4020. ரைட். லாஸ்ட் கேள்வி 95 95 பெருக்கினா 920. ரைட். 925 920. ஓகே. இப்ப இந்த டெக்னிக் இருந்தா இந்த கேள்வி ரீடிங்ல எடுக்கிற கேள்வி எப்படி ஐடியா சொல்றேன்னு பாருங்க. 650 பேர் பங்கு கொள்ளும் சுற்றுலா ஒன்றுக்காக ஒருவரிடம் தலா 2500 ரூபாய் அறவிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலாவில் 25 பேர் பங்கு பெற்றாமையால் அவர்களது கட்டணம் ஏனையோருடைய சமமாக பங்கிடுவது என தீர்மானிக்கப்பட்டதுன்னு தரவு சொல்லுது. அப்ப 25 பேர் பங்கு பெற்றல. இங்க நான் எழுத போறேன்னு சொன்னா 25 பேர் உண்மையாகவே கொடுக்க வேண்டிய காசு என்ன என்றதை எடுக்க போறேன். 25 25 பெருக்கிறங்கிற ஒரு சீனோண்டு இங்க வந்து இருக்குது. அப்ப எனக்கு 25 25 பெருக்க தெரியும். 625 சொன்னா இப்ப மேலதிகமாக செலுத்த வேண்டிய காசு எவ்வளவு பிள்ளைகள்? 62,500 ரூபாயா இல்லையா?
ஏற்றுக்கொள்கிறீங்களா? 62,500 ரூபாய் தான் செலுத்த வேண்டிய காசு. ஆம் இந்த சார். 62,500 ரூபாயை எத்தனை பேர் பங்கு போடணும்? 625 பேர். வெரி குட். அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு மேலதிகமான காசு? 100 ரூபா. 100 ரூபா. கிளியர் ஆயிடும். ஆம் சார். ரைட். 20வது கேள்விக்குள்ள போவோம். அது உங்களுக்கு ஒரு புரிதலை தந்திருக்கும். 20வது குறித்த காணி ஒன்றின் நீளமானது அதன் அகலத்தின் இருமடங்கான செவ்வக காணியாகும். அதன் பரப்பளவு 31,250 சதுர மீட்டர் எனில் காணியின் நீளம் யாதுங்கிறது கேள்வி. இது எக்ஸ் என்று சொன்னா இது 2x. அப்ப எங்களுக்கு 31,250 என்று தந்திருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டா இதை நான் ப்ராப்பர் வேக்குள்ளால முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இது எக்ஸ்னா 2x சொன்னா எக்ஸ் தர 2x சமன் 31,250 எடுக்கலாம். சமன் அப்ப 2x வர்க்கம் சமன் 31,250. எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இது போய் 2ஆல பிரிப்பட போகுது. அப்ப 31,250 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்சா எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன வரப்போகுதுன்னா 15,000 என்ன வரப்போகுது 625. அப்ப எக்ஸ் சமன் எடுத்தா வர்க்க மூலம் 15,625 ஆன்சர் வரப்போகுது. இப்ப எங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு சிக்கல் ஆயிட்டுது. அப்ப எக்ஸ் இதை வர்க்க மூலம் காணணும் 15,625. நாங்க ஏதோ ஒரு வழியில ஒரு ஐடியா சொன்ன போட்டு நாங்க இதுக்குள்ள இருக்கிற ஆன்சரை வச்சு நாங்க இதுக்குள்ள போகலாம். இது கொஞ்சம் வேற ப்ரொசஸுக்குள்ளால போகுது. 100. ஏன்னா இன்னும் சிக்கலுக்குள்ள ஆக்குது. வர்க்க மூலம் காண்றங்கிறதெல்லாம் சவால் ஒரு சேலஞ்சுக்குள்ள. இப்ப இதை விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதில் ஆன்சர் எடுக்கலாம்ங்கிற ஒரு தியரி இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கிறபடியால நான் இதுக்குள்ள போகல. நான் ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பார்க்கிறேன். என்னன்னா குறித்த காணி ஒன்றின் நீளமானது அதன் அகலத்தின் இருமடங்கான செவ்வக காணியாகும். பரப்பளவு 31,250 சதுர மீட்டர். காணியின் நீளம் யாதுங்கிறது கேள்வி. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தந்திருக்கிற எல்லாமே நீளங்கள். இப்ப நீளங்களினுடைய அறவாசி தான் அகலமா இருக்கணும்னு சொன்னா எனக்கு தந்திருக்கிற ஆன்சர்ல எதை இலகுவா பெருக்கலாம்? தந்திருக்கிற நீளத்திலிருந்து அகலத்தை எடுத்து எதை இலகுவா பெருக்கலாம்னு சொல்லுங்க. அப்ப எந்த ஆன்சரை நான் இலகுவா பெருக்கலாம்? இலகுவா பெருக்கலாம்னா பேனை பயன்படுத்தாம பிள்ளைகள். இலகுவா பெருக்கலாம்னா என்ன மீனிங்னா பேனை பயன்டால பெருக்கிறது. இப்ப தந்திருக்கிற எல்லாமே நீளங்கள் 4 ஆன்சருமே நீளங்கள் தான். அப்ப நீளங்கள் அறவாசி தான் யாரா இருக்கணும்னா அகலமா இருக்கணும். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பிரிக்கினா பரப்பளவு வரும். இதுக்குள்ள தந்திருக்கிற ஆன்சர்ல எந்த ஆன்சரை நான் எடுத்து பெருக்கலாம்னு யோசிங்க பாப்போம். சிம்பிளா பெருக்கிறேன்னா எதை எடுத்து பெருக்கலாம்? பேனை பயன்படுத்தாம பெருக்கிறேன்னா எதை பிள்ளைகள் நாங்க பெருக்கலாம்? 200 தர 100 20,000 இல்லையா? அவ்வளவு கஷ்டமா? 200 தர 100 என்ன பிள்ளைகள்? 20,000 எனக்கு காணுமா பரப்பளவு? கதைச்சிங்கன்னா தான் எஃபெக்டிவா இருக்கும். 20,000 காணுமா பரப்பளவு? அப்ப 200ஓட கூட உள்ள ஒரு இதோ ஒரு நீளம் ஒன்று இல்ல ஆன்சர் வரணும். 200ஓட கூட உள்ள ஆன்சர் இருக்கா? சார் அந்த 200 எதால பெருக்கிறீங்க? 100ஆல எப்படி பெருக்கிறீங்க? 100 அல்லாவே ரைட். இங்க பாருங்க. இப்ப 200ங்கிறது நீளம்ண்டா அதுல அறவாசி தானே அகலமா இருக்கணும் தரவின் படி. 200 அறவாசி சரி 100. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டா? இது எவ்வளவு நீளம்டா உண்மையாவே என்ன ஐடியா எடுக்கணும்னு சொன்னா 250 125 பெருக்கி பார்க்கணும். 150 75 பெருக்கி பார்க்கணும். 200 100 பெருக்கி பார்க்கணும். 120 60 பெருக்கி பார்க்கணும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? இது இவ்வளவு விளங்கிட்டா? இதுல பேனை பயன்படுத்தாமலுக்கு எதை இலகுவா பெருக்கலாம்? 200 பெருக்கலாம். 200 100 பெருக்கலாம். 200 100 எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு? 20,000 வரப்போகுது. 20,000 பரப்பளவு காணுமா? இல்ல. அப்ப உண்மையாவே 200 விட கூட உள்ள ஒரு நீளம் இல்ல வரணும் ஆன்சரா? என்ன ஆன்சர் அப்ப? 250. கேள்வியை ரீட் பண்ணுங்க பிள்ளைகள். நான் உண்மையாவே கேள்வியை நீங்க ஒரு கன்சன்ட்ரேஷனோட ரீட் பண்றேன்னு சொன்னா நான் அனுப்பின அந்த
அது நான் உங்களுக்கு ஃபைலில் போட்டு விடுறேன், சர்வ் பண்ணி போட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கி போட்டு குரூப்பில் போட்டு விடுறேன். ஒரு தரம் வடிவா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க தொடர்ச்சியா இருக்கிற இந்த ஒரு 5-6 நாளைக்குள்ளேயாவது அந்த அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன செய்யும் சொல்லி கேட்டால் ஓட்டோவாகவே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொண்டு வரும். இந்த இதுக்குள்ள கன்சன்ட்ரேஷன்ங்கிற பார்ட் தான் கூட ஆகப்பெரிய சவால் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த ரீல்ஸுங்கிற விஷயம். உங்களோட கன்சன்ட்ரேஷன் 20 செகண்டை விட கூட இருக்காது. 20 செகண்டை விட நீங்க வேறொரு தேவைக்கு போயிருவீங்க, வேறொரு விஷயத்துக்கு போயிருவீங்க. 20 நிமிஷம் தான் உங்களோட ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல இருக்கும். 20 செகண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து சரி வரா எங்கட விஷயங்களை சாதிக்கல. சில கன்சன்ட்ரேஷன் சில விஷயங்கள்ல கன்சன்ட்ரேஷன் வந்துட்டு எங்களுக்கு 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். 40 நிமிஷம் எங்க இருக்குது, 20 செகண்ட்ங்கிறது எங்க இருக்குது. ரீல்ஸை போடுறாக்கள், டிக்டாக்ல போடுறாக்கள், அந்த சோசியல் மீடியாஸ்ல அப்ளை பண்றாக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆக குறைஞ்ச செகண்ட்ஸ்ல எப்படி நாங்க ரீல்ஸ் போடலாம்ன்ற ஒரு டெக்னிக்கை தான் பயன்படுத்துறான். 1 செகண்ட் 2 செகண்ட்ல எல்லாம் ரீல்ஸ் வருது. நீங்க பாத்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட்ல வர ரீல்ஸுக்கெல்லாம் வியூஸ் அதிகம் இருக்கும். ரைட். 21ஆம் கேள்வி. அடுத்து வரும் 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 111 எனின் அதில் எந்த எண்களின் அந்த எண்களின் பெரிய எண்ணை காண்கிறது கேள்வி. அப்ப இதுல ஒற்றை எண்கள் சம்பந்தமான புரிதல் என்னன்னு சொல்லி கேட்டா 3, 5, 7 நீங்க என்ன எடுத்தாலும், என்ன இலக்கங்கள் எடுத்தாலும் 9, 11, 13 சரியா, 15, 17, 19 நீங்க இதுல 3ஐயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த 3 இலக்கங்களுடைய சராசரி நடி இலக்கமா இருக்கும். 10, 5, 15, 15 3 பிரச்சனை 5 நடி இலக்கம், 3 இலக்கங்கள் இருக்குது. அப்ப இதுல என்ன 20, 20, 13, 33 33 3 பிரிச்சிங்கன்னா 11 அதுல நடி இலக்கம். அப்ப நடி இலக்கமும் சராசரியும் உண்டு. இந்த இலக்கங்களுடைய கூட்டுத்தொகையினுடைய சராசரி நடி இலக்கமா இருக்கும். அப்ப அந்த தியரியின் படி எங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா, அடுத்து வரும் 3 ஒற்றை இலக்கங்களின் கூட்டுத்தொகை 111 சொன்னா நடி இலக்கம் என்னையா இருக்குன்னு சொல்லி கேட்டா 111 3ஆல பிரிச்சோம்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? 37. அப்ப 37 சொன்னா 37 அடுத்த இலக்கம் என்னையா இருக்க போகுது? 39 இருக்க போகுது. முன்னுக்குள்ள இலக்கம் 35 இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு பெரிய இலக்கம் என்னையா இருக்கும்? ஆன்சர் 39. நான் ஒரு சின்ன ஒரு மேலதிக மனுக்களில் இருக்கிறேன். அடுத்து வரும் 3 ஒற்றை இலக்கங்களின் கூட்டுத்தொகை 51 எனின் ஆக சின்ன இலக்கம் இது. அடுத்து வரும் 3 ஒற்றை இலக்கங்களின் கூட்டுத்தொகை 51. 15. வெரி குட். 15. எஸ். விரைவான புரிதல். நல்லா தொடருங்க, ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் நாங்க என்ன செய்யலாம்னா ஸ்பீட்டா நாங்க இத அணுகலாம். அடுத்த தரவுக்குள்ள வர 4 மணிக்கூடுகள் முறையே 10, 12, 15 மற்றும் 12 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒலி எழுப்பக்கூடியவை. இந்த 4 மணிக்கூடுகளும் ஒருமித்து முற்பகல் 4 மணிக்கு ஒலித்தன, மீண்டும் ஒருமித்து எத்தனை மணிக்கு ஒலிக்கும்ங்கிறதான் கேள்வி. இப்ப இங்க இப்படி வார கேள்விகளுக்கு எல்லாம் வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப மணிக்கூடு ஓடுறதா இருக்கலாம், ஒரு வட்டத்தை சுத்தி மோட்டார் சைக்கிள் ஓடுது, மோட்டார் சைக்கிள் ஓடி ஓடி வருது, 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வாராரு, 12 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வாராரு, 15 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வாராரு, அப்படியான கேள்விகளா இருக்கலாம். எல்லாத்துக்குமே இதான் ஐடியா. என்ன செய்யுங்கன்னு சொன்னா 10, 12, 15, 18க்கு என்ன செய்யுங்கன்னா ஹோமசி எடுங்க. ஹோமசி எடுக்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐடியாஸை மட்டும் பயன்படுத்துங்க. என்னன்னு சொன்னா ஆக பெரிய இலக்கம் எடுங்க. ஆக பெரிய இலக்கத்தினுடைய மடங்குகளை பாருங்க. ஆக பெரிய இலக்கம் என்னன்னா 18. ஆக பெரிய இலக்கத்தையும் ஆக சின்ன இலக்கத்தையும் பெருக்கி பாருங்க 180. இப்ப இந்த 180ல எல்லா இலக்கங்களும் மீதமின்றி பிரிபடுமான்னு பாருங்க. எல்லா இலக்கங்களும் மீதமின்றி பிரிபடுமா? இந்த 18 சின்ன இலக்கம் 10, அப்ப 180 எடுத்துக்கிறேன். எல்லா இலக்கங்களும் மீதமின்றி 12ஆல பிரிச்சா மிச்சம் வருமா? 180. 12ஆல பிரிச்சா 15 முறை இருக்கு, 15ஆல பிரிச்சா 12 முறை இருக்கும். அப்ப மாறி மாறி வருது. அப்ப இங்க ஃபோமசி வந்துட்டு இந்த 10க்கும் 12க்கும் 15க்கும் 18க்கும் ஃபோமசி வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டா என்ன பிள்ளைகள் ஃபோமசி? 180. சோ அப்ப 180 ஃபோமசின்னு சொன்னா 180 நிமிடத்துல என்ன செய்ய போறாருன்னு சொல்லி கேட்டா அவங்க 3 பேர் 4 பேரும் ஒன்றா திரும்ப ஒழிக்க போறாங்க. 180 நிமிடங்கிறது எத்தனை மணித்தியாலம் பிள்ளை? 3 மணித்தியாலம். 4 மணிக்கு ஏற்கனவே ஒழிச்சது. அப்ப திரும்ப எத்தனை மணிக்கு ஒழிக்கும்? 7 மணி.
என்ன 7 மணிக்கு ஒலிக்கும்? 7 தனியா மணி 7 மணினால அவுட், பிற்பகல் 7 மணினாலும் அவுட். முற்பகல் ஆன்சர் என்ன? உங்களுக்கு முப்பது கேள்வி லேசி, கேள்வியில ஐடியாஸ் லேசி, ஆன்சர் எடுக்கக்குள்ள ரொம்ப கவனம். நீங்க 7 மணின்ற ஒரு புரிதலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் பிள்ளை. ஏன்னா இங்க தெளிவா தந்திருக்கிற முற்பகல் 4 மணிக்கு தந்திக்கிறபடியால 7 மணிங்கிறது ஆன்சர் பிள்ளை. முற்பகல் 7 மணி தான் மிகச்சரியான ஆன்சர். சார் அது இன்னொரு சென்சர்ல இது மாதிரி ரெக்கார்டிங் பாக்கலையா? சொல்லிதாரு 10, 12, 15, 18க்கு ஃபார்மசி எடுக்கும். நீங்க ஃபார்மசி எடுக்கிறதுக்கு நேரத்தை கூட எடுக்க தேவையில்லைன்னு சொல்றேன். நேரத்தை கூட எடுக்க தேவையில்லைன்னு சொன்னா இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி கேட்டா, இந்த 18னுடைய மடங்குகள் தான் என்னையா வரணும்னு சொன்னா நிச்சயமா, ஏன்னா பெரிய இலக்கத்தினுடைய மடங்குகள் தான் என்னையா வரும்னு சொன்னா ஃபார்மசியா வரும் எப்பவுமே. அப்ப நாங்க ஃபார்மசியா எடுக்கிறதுக்கு முதலாவது சாய்ஸ் எங்க போகணும்னு சொல்லி கேட்டா, கடைசி சின்ன இலக்கத்தையும் பெரிய இலக்கத்தையும் பெருக்கி பாருங்க. பெருக்கி பாத்தீங்கன்னா 180. அதுல அடங்குதான்னு பாருங்க. 10ஆல பிரிச்சாலும் 18 வரப்படாது, 12ஆல பிரிச்சா 15 முறை, 15ஆல பிரிச்சா 12 முறை, 18ஆல பிரிச்சா 10 முறை. அப்ப 180ல எல்லா இலக்கங்களும் மீதமின்றி பிரிபடும். பிரிபடுதா இல்லையா பிள்ளை? சரி. சரியா? அவ இப்ப எங்களுக்கு பிரிபடுதுன்னு சொன்னா இவர் தான் என்னையா இருக்க போறாருன்னா ஃபார்மசியா இருக்க போறாரு. பொது மடங்குகளில் சிறியதா இருக்க போறாரு. பொது மடங்குகள் சிறியது இவருன்னு சொன்னா எங்களுக்கு நிமிடங்களுக்கான ஃபார்மசி 180னா 180 நிமிடத்துல திரும்பவும் அவங்க என்னன்னா ஒருமித்து ஒழிப்பாங்கங்கிறது முடிவு. ஏற்கனவே எத்தனை மணிக்கு ஒருமிச்சு ஒழிச்சது? 4 மணி, முற்பகல் 4 மணி. அப்ப எத்தனை மணிக்கு திரும்ப ஒழிக்கும்? முற்பகல் 7 மணி. சரி. ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போ. பன்னெண்டு, 3, இங்க பாருங்க, நான் ஒரு மணிக்கோடு ஒன்றுக்குறேன் பாருங்க. அப்ப இது 12 மணி, இது என்ன வரப்போறா 3 மணி வரப்போகுது, 9 மணி, இது 6 மணி வரப்போகுது. அப்ப நாங்க மேலதிகமா நாங்க இதுல 2 2 பிரிச்சு விடுவோம். இவர் 1 2 இருக்க போறாரு, இவர் 4 5 இங்க இருக்க போறாரு, 4 5 இருக்க போறாரு. அப்ப இங்க இது மையம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா மணிக்கூட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மணிக்கூடு இப்படித்தான் இருக்கும். மணிக்கூடு என்னத்தை காட்டுது பிள்ளைகள்? என்ன நேரத்தை காட்டுது மணிக்கூடு? மணிக்கூட்டின் படி நேரம் என்ன? 2 மணி 20 நிமிடம். 2 மணி 20 நிமிடம் என்றது மணிக்கூட்டினுடைய நேரம். ரைட். இப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம், உண்மையாகவே மணிக்கூடு ஒரு மணிக்கூட காலங்கள எத்தனை இடைவெளிகள் இருக்கும்? இடைவெளிகள் எத்தனை இடைவெளிகள் இருக்கும்? ஒரு ஒரு மணிக்கூட பொறுத்த வரைக்கும் பூரணமா எத்தனை இடைவெளிகள் இருக்கும்? இந்த பொதுவான 4 இலக்கங்கள் மணிக்கூடு ஒரு அதாவது 2 இலக்கங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் எத்தனை இருக்கும்? 2 இலக்கங்களுக்கான இடைவெளிகள் மாதிரி எத்தனை இடைவெளிகள் இருக்கும்? 1க்கு 2க்கு இடைவெளி இருக்கிற மாதிரி எத்தனை இடைவெளி இருக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சமனா பிரிச்சா 180 இருக்கும். இல்ல நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டா? மொத்தமா ஒரு மணிக்கூடு எத்தனை பாகை? 360. ரைட். நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு மணிக்கூட பொறுத்த வரைக்கும் இடைவெளிகள் இருக்கும். நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் வரும். அப்ப இடைவெளிகள் வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்தை குறித்து காட்டுற இடைவெளிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எத்தனை இடைவெளிகள் இருக்கும்? 60. 12 இடைவெளிகள் இருக்காதா ஒரு மணிக்கூட்டுல? 1க்கு 2க்கு இடையிலான இடைவெளி, 2க்கும் 3க்கும் இடையிலான இடைவெளி, 3க்கும் 4க்கும், 4க்கும் 5க்கும், 5க்கும் 6க்கும் ஆன அப்படி இடைவெளிகள் வரக்குள்ள எத்தனை இடைவெளிகள் எங்களுக்கு இருக்க போகுது? 12 இடைவெளிகள் இருக்க போகுது. ரைட். அப்ப ஒரு இடைவெளி எத்தனை பாகையா இருக்கும்? 30 பாகை. வெரி குட். அப்ப 2 20ன்னு காட்டுறது எத்தனை பாகையா காட்டலாம் நாங்க? 2
2:20ங்கிற நேரத்தை நாங்க எத்தனை பாகையா காட்டுறோம்? 40 வராது. உங்களுக்கு இது இது சேலஞ்சா இருக்கா? அப்படி இந்த கேள்வி சேலஞ்சா இருக்கா? நான் போட்ட வட்டம் உங்களுக்கு சிக்கலாயிட்டா? நான் இப்படி ஒரு வட்டம் சரி காட்டுறேன். 60 பாகையா? ரைட், இப்பதான் ஆன்சர்ஸ் வருது. நீங்க இப்படி எடுத்து பாருங்க, இப்படி நீங்க பிரிச்சு பாருங்க. இப்ப பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று வரலாம். அப்ப இதை சொல்லுவோம் 12 சொல்லுவோம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11. இப்ப நடுவுல மையம் இருக்க போறாரு. எனக்கு டைம் வந்துட்டு இதான் டைம். இப்ப சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு 2:20ங்கிற நேரம் காட்டுது மணிக்கூடுன்னு சொன்னா எத்தனை பாகையா இருக்கும்னு சொன்னா நிச்சயமா 60 பாகை வர வாய்ப்பு இல்லை. இருந்தா நிச்சயமா மணிமுள்ளு எங்க இருக்காது? மணிமுள்ளு எங்க இருக்காது? 2ல நிக்காது. மணிமுள்ளு 2ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கும். அப்ப இதுக்கு இந்த கேள்விக்கான புரிதல் என்னன்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 20 நிமிஷம்ங்கிறது மொத்த மணித்தியாலத்துல 1/3 பங்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? 60 நிமிடம், மொத்த நிமிடம் வந்துட்டு ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்குது. அப்ப 60 நிமிடம்னு சொன்னா 20 நிமிடத்தை காட்டி நிக்கிறாருன்னு சொன்னா அவர் மொத்த பங்குல மொத்த நேரத்துல என்னத்த 1/3 பங்கு நிமிடம் உள்ள நகர்ந்திருக்கிறாரு. ஆகவே மணிமுள்ளும் அதே மாதிரி 2க்கும் 3க்கும் இடையில எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கா? 1/3 பங்கு நகர்ந்திருக்கணும்டா. இது 2க்கும் 3க்கும் இடையில 30 பாகைண்டா 1/3 பங்கு 10 பாகை நகர்ந்திருப்பாருன்னு அர்த்தம். விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? இது ரெண்டு தேரியம் வழங்கிட்டான். நிமிடம் உள்ள 20 நிமிஷத்தை காட்டுங்கிறது நிமிடம் உள்ள டியூட்டி வந்துட்டு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள 60 நிமிடம் நகர்றது. ஏற்றுக்கொள்றீங்களா? மணிமுள்ற டியூட்டி ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போறது, 2ல இருந்து 3க்கு போறது மணிமுள்ற டியூட்டி. இது 2 டியூட்டியும் ஒன்றுல ஒன்று தங்கி இருக்கு. நிமிடமுள்ளு நகர 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 மணிமுள்ளும் நகரும். நிமிடமுள்ளு இதுவரைக்கும் 20 நிமிஷம் நகர்ந்திருக்குன்னு சொன்னா மொத்த நிமிஷம் 60 நிமிஷம் அவர் நகர வேண்டிய தூரம் 1/3 பங்கு நகர்ந்திருக்கிறார். ஆகவே மணிமுள்ளு 2ல இருந்து 3க்கு வரணும்னு சொன்னா 1/3 பங்கு நகர்ந்தா 10 பாகை நகர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆகவே அப்ப என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இதுல ஒரு 20 பாகை, இதுல ஒரு 30 பாகை. அப்ப மொத்தம் சேர்த்தா எத்தனை பாகை வரப்போகுது? 50 பாகை. வீடியோவை பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரும். ரைட். ஒரு கூடையில் உள்ள பூக்கள் ஒவ்வொரு நிமிடமும் 2 மடங்காகின்றன. கூடையில் ஒரு பூவினை இடும்போது 30 நிமிடங்களில் கூடையானது பூவினால் நிரம்புகிறது. கூடையில் 8 பூக்கள் இடும்போது கூடை நிரம்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்ங்கிறது கேள்வி. ரைட். இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் எடுக்கிறேன் பாருங்க. ஒரு பூ அங்கால 2, இங்கால 4, ஒரு பூ 2 பூவா மாறுது, 2 4ஆ மாறுது, 4 8ஆ மாறுது, 8 என்ன போகுதுன்னா 16ஆ மாறுது. அப்ப இதுக்கு 1 நிமிஷம், அடுத்த 1 நிமிஷம், அடுத்த 1 நிமிஷம், அடுத்த 1 நிமிஷம். அப்ப இது நிமிடம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது நிமிடம், இதுவும் நிமிடம், இதுவும் நிமிடம், இதுவும் நிமிடம். ஒவ்வொரு நிமிடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா 2 மடங்கு ஆறுது. ஒரு கூடையில் உள்ள பூக்கள் ஒவ்வொரு நிமிடமும் 2 மடங்கு ஆகுன்றதுன்னா தரம். இப்ப கூடையில் ஒரு பூவினை இடும்போது 30 நிமிடங்களில் கூடை நிரம்பும். ஒரு பூவை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது போய் நிரம்பும் எத்தனை நிமிஷத்துலனா 30 நிமிஷத்துலதான் அந்த கூடை பூவால நிரம்ப போகுதுன்னு தரவு இருக்கு. கேள்வி என்ன சொல்லுன்னா கூடையில் 8 பூக்களை இடும்போதுன்னு தரவு இருக்கு. அப்ப 8 பூக்களை இட்டா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு நிமிடத்துல என்னையா மாறும் பிள்ளைகள்? அந்த 8 பூ என்னையா மாறும் ஒரு நிமிடத்துல? 16ஆ மாறும். ரைட். இப்ப இங்க பாருங்க, இந்த பூ நிரம்புற எப்ப, இந்த கூடை எப்ப நிரம்பும்னு கேட்டா நிச்சயமா இதே லைன்ல தான் ஓடுவாரு. ஆனா அது 8 பூ விடுற ஆளுக்கு எவ்வளவு நேரம் சேவ் ஆகும்? எவ்வளவு நேரம் சேவ் ஆக போகுது? எவ்வளவு நேரம்? 7 நிமிடம். 3 நிமிடம் தான் மிச்சம். 7 நிமிடம் இல்ல, 3 நிமிடம் தான் அவருக்கு சேவ் ஆக போகுது. இப்ப நிச்சயமா ஒரு பூவுல விடுற ஆள் வந்துட்டு 30 நிமிடத்துல கூடை நிரம்புதுன்னா 8 பூவுல ஆரம்பிக்கிற ஆள் எத்தனை நிமிடத்துல கொண்டு போய் சேர்ப்பார்? இதுல முன்னுக்கு 8 பூ விடுற ஆளுக்கு எவ்வளவு நேரம் பிள்ளைகள் மிச்சம்? எவ்வளவு நேரம் பிள்ளைகள் இங்க சேவ் ஆகுது? 1 நிமிடம், 3 நிமிடம். 3 நிமிடம். அப்ப 3 நிமிடம் ஒரு பூவுல விட்டா 30 நிமிடத்துல கூடை நிரம்பும். 8 பூவுல விட்டா எத்தனை நிமிடத்துல கூடை நிரம்பும்?
27. ஓகே. 27. ரைட். அடுத்த கேள்வி. வைத்தியர் ஒருவர் நோயாளி ஒருவருக்கு 12 குளிசைகளை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை 2 குளிசைகளை உட்கொள்ளுமாறு கொடுத்தார். குளிசைகளை விழுங்குவதற்கு நோயாளிக்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு? யாராவது? ஆசனம் முடிச்சு வரணும். இது 6 மணி நேரமா? ஒரு அரை மணி நேரத்துக்கு 2 குளிசை விழுங்கணும். 3 மணி நேரம். அப்ப 6 தரம் விழுங்கணும். அப்படித்தானே? 3 மணி. அப்படித்தானே பிள்ளைகள்? ரைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 6 தரம் அவர் விழுங்கணும். அப்ப எங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். என்னன்னு சொன்னா 6 தரம் அவர் விழுங்குறா எத்தனை இடைவெளிகள் இருக்குன்னு பார்க்கணும். இதுல முதலாவது இடைவெளி, இது 2வது இடைவெளி, இது 3வது இடைவெளி, இது 4வது இடைவெளி, 5வது இடைவெளி. ஏன்னா அவர் 6 தரம் தான் விழுங்க போறாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப இதுல அரை மணித்தியாலம், இதுல அரை மணித்தியாலம், இதுல அரை மணித்தியாலம், இதுல அரை மணித்தியாலம் பார்த்தீங்கன்னா 5 அரை மணித்தியாலங்கள் தான் வரும். 5 அரை மணித்தியாலத்திலையும் அவர் இணைஞ்சிருவாருன்னா 6 குளிசைகளையும் விழுங்கிடுவார். இது முதலாவது, இது 2வது, இது 3வது குளிசை, இது 4வது குளிசை, 5வது குளிசை, 6வது. அப்ப இங்க 6 தரத்துக்கு நாங்க பாக்குறது இல்ல, 6 இடைவெளிகளுக்கு தான் நேரம் பாக்குறது. அப்ப உண்மையாவே எவ்வளவு நேரத்துல அவர் குளிசையெல்லாம் குளிச்சு முடிக்கலாம்? 2.5 மணி. பேருந்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பயணிக்கின்றனர். ஆணினுடைய மாமியானவர் பெண்ணினுடைய மாமிக்கு அம்மா எனின் பேருந்தில் பயணிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு என்னங்கிறது கேள்வி. ஆணுடைய மாமியாரானவர் என்னுடைய மாமிக்கு அம்மா. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஆணை எடுத்துக்கொள்றேன், ஆணுக்கு ஒரு மாமி இருக்குன்னு எடுத்துக்கொள்றேன். பெண்ணை எடுத்துக்கொள்றேன், பெண்ணுக்கும் ஒரு மாமி இருக்குன்னு எடுத்துக்கொள்றேன். இப்ப இதுல இந்த பெண்ணினுடைய மாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் என்ன உறவு முறை? பெண்ணினுடைய மாமிக்கு இந்த பெண் என்ன உறவு முறை? மருமகள். மருமகள். வெரி குட். இந்த ஆணினுடைய மாமியும் பெண்ணினுடைய மாமியும் சம்பந்தமா இங்க சொல்றாங்கன்னா பெண்ணினுடைய மாமிக்கு ஆணினுடைய மாமி அம்மான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இன்னொரு உறவும் இருக்குது. இவ அம்மா, இவ மகள். ஏற்றுக்கொள்றீங்களா? இவங்க 2 பேரும் அம்மாவும் மகளும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மாமிட மகள். மாமிட மகள்னா நாங்க இன்னைக்கு என்ன உறவு கொடுக்கலாம்னா மனைவி இந்த ஒரு உறவை கொடுப்போம். ஆணினுடைய மாமிட மகள் என்று சொன்ன ஆணை பொறுத்த வரைக்கும் இவ மாமி, இந்த மாமிக்கு இவ மகள். அப்ப மாமிய மகள் என்னன்னா மனைவி. அப்ப இங்க ஆணினுடைய மனைவிக்கு இந்த பெண் மருமகள் என்றா ஆணுக்கு யாரு? சொல்லுங்க பிள்ளைகள். ஆணினுடைய மனைவிக்கு மருமகள் உறவு, ஆணுக்கு என்ன உறவு? மனைவி சார். மனைவியா? ஆணின் இவரை பொறுத்த வரைக்கும் மனைவி இவ அந்த மனைவி தான் இவ என்னன்னு கூப்பிடுறோம், மருமகள்னு கூப்பிடுறோம். ஆணுக்கு மருமகள், அதாவது கணவருக்கு மனைவிக்கு மருமகள்னா கணவருக்கும் என்னதான் உறவு? மருமகள் தான். மருமகள் தான். அப்ப போனாக்கள் 2 பேரும் யார் ஆக்கள்? மாமாவும் மருமகள். இப்பதான் கேள்வி விளங்கிருக்கு பிள்ளை. இப்பதான் கேள்வி தெளிவா விளங்கிருக்கு. ஓகே ரைட். இப்ப நாங்க இந்த இருக்கிற இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 32,000 ஆகும். அவர்களில் 57.5 பேர் ஆண்கள், 30% பேர் பெண்கள், மீதம் இல்லோர் குழந்தைகளாகும் தரவிருக்கு. யாராவது சொல்லுங்க. அப்ப மீதம் உள்ளோர் எத்தனை வீதம்? மீதமுள்ள ஆக்கள் எத்தனை வீதம் பிள்ளை? 12. 12.5. 12.5. ரைட். 12.5. வெரி குட். 12.5. ரைட். 12.5 100ல் எத்தனை பங்கு? 12.5 100ல் எத்தனை பங்கு? ரைட். 25 100ல் எத்தனை பங்கு? 4.
4ல் 1. அப்ப 12.5 எத்தனை பங்கா இருக்கும்? 8 சார். 8ல் 1. வெரி குட். அப்ப ரைட். அப்ப 8ல் 1 தான் குழந்தைகள்னு சொன்னா அப்ப 32,000ல் 8ல் 1 என்ன? 4000. 4000. ரைட். அப்ப 4000 அது நீங்க வேற வேற விதங்கள் வச்சிருப்பீங்க. அப்ப 100க்கு என்ன? இப்ப 100க்கு 12.5 இப்படிதான் நீங்க பார்க்க போறீங்க. 12.5 தர 32,000க்கு என்னன்றெல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்ப இதெல்லாம் எழுதி பாக்குறதுக்கான இதை பெருக்கிறதுக்கான டைம் எல்லாம் உங்களுக்கு சரியான கூட. அப்ப 320 நீங்க 12.5 பெருக்கிறதுக்கு டைம் எடுப்பீங்க. அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா 100ல 12.5 என்னன்னு சொன்னா 8ல் 1 பங்கு. ஆகவே 32,000ல் 8ல் 1 பங்கு என்னன்னு சொன்னா 4000. சிம்பிளா நாங்க ரீடிங்ல ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா யாராவது ஆன்சர் தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 9 இருக்குங்கிறத அடையாளப்படுத்த இயலுமான? 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 9 இருக்குங்கிறத அடையாளப்படுத்த இயலுமான? எத்தனை 9 இருக்கு பிள்ளைகள்? 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 9 இருக்கு? 11. 11. சொல்லுங்க பாப்பா. 11. 10. 10. சொல்லுங்க பாப்பா. அது 19 சார். 19. 9. Right. 11 வந்திருக்கு. 10 ஆன்சர் வந்திருக்கு. 19 வாங்க. எனக்கு 10 வந்தால் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? என்னென்ன 9கள் இருக்கு? 9, ஆ 19, ஆ 29, ஓகே 39, ஆ 49, ஆ 59, ஆ 69, ஆ 79, ஆ 89, 99. 99ல 2 9 இருக்கு. வா. 100க்குள்ளதான். ரைட். இதுல என்னன்னு சொன்னா 2. 89க்கும் 99க்கும் இடையில இருக்கிற 9களை மறந்துட்டீங்களே. அப்ப 90, 91, 92 எல்லாம் 9 இல்லையா? 94, 95, 96, 97, 98 வரைக்கும் எத்தனை 9 இருக்கும் இதுல? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எங்களுக்கு உண்மையாவே 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை 9 இருக்கும்னு கேட்டா 20 9களை நாங்க அடையாளப்படுத்தலாம். ஆனா இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 28ஆம் கேள்விக்கான ஆன்சர் என்ன? யாராவது இந்த ஐடியாஸை வச்சு யோசிக்க பாப்போம். இந்த ஐடியாவும் அந்த கேள்வியும் ஒன்று இல்ல, வித்தியாசம் இருக்குது. யோசிங்க பாப்போம். ஒரு விளையாட்டு போட்டி 100 போட்டியாளருக்கான இலக்குகள். ரைட். 20 எடுக்க அதுவும் ஆன்சர் 20 எடுக்கிற ஆக்கள் என்னன்னா போட்டியாளர்களுக்கு இலக்கங்கள் என்று வரக்குள்ள 99 என்ன இலக்கமா கருதப்படும்னா ஒரு இலக்கமா தான் கருதப்படும். எப்படி வரப்போகுதுன்னா எங்களுக்கு 001ல இருந்து 100 வரைக்கும்னா 99ங்கிறது 099ங்கிறது ஒரு இலக்கமா தான் கருதப்படும். அப்ப எத்தனை வரப்போறாரு ஆன்சர்? 19. ரைட். 19. ஓகே. நான் என்ன செய்யணும்னு சொன்னா விரைவா ஒரு சின்ன டெக்னிக் ஏரியாஸுக்குள்ள கொஞ்சம் போறோம். கொஞ்சம் டெக்னிக் இருக்கு. இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது கிளாஸ்ல. அப்ப நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்கனவே வந்த பேப்பர்ஸ்ல உள்ள சின்ன சின்ன விஷயங்களை இதுல நான் செஞ்சு விடுறேன். உங்களோட ஐடியாஸை பார்ப்போம். என்ன செய்யற எப்படி நீங்க எடுக்க போறீங்கிறத பார்ப்போம். எல்லா கேள்வியையும் செய்ய நேரம் போதாத பிள்ளைகள். நான் சின்ன ஐடியாஸ் உள்ள கேள்வி, நீங்க கஷ்டம்னு நினைக்கிற கேள்வி நான் என்ன செஞ்சு விடுறேன். இதுல பாருங்க 26ஆம் கேள்வியில ஒரு சின்ன ஐடியாஸ் ஒன்று இருக்குது. சின்ன கேள்வி ஒன்றுதான். சொல்லுங்க. பிசிக்கல் செமினார் எல்லாம் கேட்டு செஞ்சியா? என்ன பிரதர்? பிசிக்கல் செமினார்ல எல்லா கேள்வி செஞ்சு வட்டியா? இல்ல எல்லாம் செய்யல பிரதர். டைம் காணாம போயிட்டு. சரி சரி. எல்லா கேள்வியும் செய்யல பிரதர். நான் அவங்களுக்கும் சின்ன சின்ன ஐடியாஸை தான் கொடுத்தேன். எல்லா கேள்வியும் செய்யல. முக்கியமா கொடுக்க வேண்டிய ஐடியாஸை மட்டும் தான் கொடுத்தேன். நான் ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னா தேவைன்னா புதன்கிழமை ஒரு எல்லாரையும் சேர்த்து ஒரு செமினார் ஒன்று செய்யறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா நாங்கள் இன்னொரு செமினார் ஒன்றுக்கு போகலாம். இப்போ நான் அது சம்பந்தமா நான் உங்களுக்கு முடிய கதைக்கிறேன். இதுல சம்பந்தமா இதில் இருக்கிற ஐடியாஸை கதைக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு பேக்கேஜா இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்துக்கிறது காரணம் என்னன்னா இது சிம்பிளா பாஸ் பண்ண வேண்டிய ஒரு பேப்பர்.
15 கேள்வி பாஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய சேலஞ்ச் இல்ல. எப்படியுமே உங்களுக்கு 10 கேள்வியில ஜெனரல் கேள்வியில இப்போ 10 கேள்வியில ஒரு 5 ஒரு கேள்வி தெரிஞ்ச கேள்வி வரப்போறாரு. எப்படியுமே நீங்க 5 கேள்வி ஆன்சர் எடுப்பீங்க. அப்ப இருக்கிற 40 கேள்வியில ஒரு 10 கேள்வி செஞ்சா போதும். அப்ப 10 கேள்விக்கு 10 ஏரியாவில் இருக்கிற ஐடியாஸ் ஒன்று கிடைச்சா போதும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைச்சாலே நாங்க என்ன செய்யறோம்னா அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸை நாங்க எல்லாம் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற சவால். இதெல்லாம் சிம்பிளா செய்ய வேண்டிய கேள்விகள். ரைட், நான் 26ஆம் கேள்விக்குள்ள வாரேன். 26ஆம் கேள்வியில ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் ஒரு இந்த 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 மெட்டீரியல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு பகுதி இதுக்குன்னே சேர்த்திருக்கிறேன். இந்த சுரங்கப்பாதைகளுக்கு ஊடாக வாகனம் போற சம்பந்தமான ஒரு தரவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். அதுல ஒரே ஒரு புரிதலை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. சுரங்கப்பாதை ஒன்று இருந்தா ட்ரெயின் போறங்கிறது வரக்குள்ள ட்ரெயின் அந்த சுரங்கப்பாதையை கடந்து போகணும்னா நிச்சயமா சுரங்கப்பாதையில நீளமும் ட்ரெயின்ல நீளமும் கூட்டுப்படணும்ங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதாவது கடக்க வேண்டிய தூரம் என்று சொல்லி வரக்குள்ள சுரங்கப்பாதையில நீளமும் ட்ரெயின்ல நீளத்தையும் சேர்த்து தான் என்ன செய்யணும்னா நாங்க கணக்கு பார்க்கணும். இது சுரங்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இது சுரங்கம் வந்துட்டு 100 மீட்டர் இருக்குது. ட்ரெயின் வந்துட்டு 50 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 50 மீட்டர் ட்ரெயின் வச்சுக்கொள்ளுங்க. சுரங்கம் 100 மீட்டர் இருந்தா அப்ப சுரங்கத்தை இந்த ட்ரெயின் கடக்கணும்னு சொன்னா முற்றாக கடந்தா தான் ட்ரெயின் வந்துட்டு கடந்ததாக கருதப்படும். அப்ப உண்மையாவே ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயின் இன்ஜின் இருந்தா இருக்குதுன்னா ட்ரெயின் சுரங்கத்தின் நீளமும் ட்ரெயின் நீளமும் கூட்டப்படணுங்கிற தரவு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த கேள்வியை சிம்பிளா ரீடிங்லேயே ஆன்சர் எடுக்கலாம். இப்ப யாராவது சொல்லுங்க பார்ப்போம். புகையிரத நீளம் 500 மீட்டர், 500 மீட்டர் உள்ள சுரங்கப்பாதையும் 250 மீட்டர் உள்ள ட்ரெயினும் கடக்குதுன்னு சொன்னா உண்மையாகவே கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு? சொல்லுங்க, கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு? இப்ப 750 மீட்டர் கடக்கணும். ரைட். இப்ப ட்ரெயின் வேகம் தந்திக்கிறாங்க. சிம்பிளா எடுப்போம். சிம்பிளா நான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எடுக்க நான் யோசிக்கிறேன். ரைட், ஒரு கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். ரைட். அப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மீட்டர் இல்ல எத்தனை கிலோமீட்டர் பயணிக்குது? அதாவது 60 நிமிடத்துக்கு 30 கிலோமீட்டர் பயணிக்குது. இதுல மீனிங் என்னன்னு சொன்னா 2 நிமிடத்துக்கு 1 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த புகையிரதம். அப்ப 1 நிமிடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கும்? 500 மீட்டர். 500 மீட்டர். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? 1 நிமிடத்துக்கு எத்தனை மீட்டர் பயணிப்பாரு அவரு? 500 மீட்டர். உண்மையா பயணிக்க வேண்டிய மீட்டர் எவ்வளவு? 750. அப்ப 750 எவ்வளவு நேரத்துல பயணிப்பார்? 1 நிமிடத்துக்கு 500 மீட்டர் 790 மீட்டருக்கு எத்தனை நிமிடம்? 1.5. வெரி குட். 1.5. இது நான் எடுத்த கேள்வியில நீங்க சொன்னதானே இது எப்படி சார் செட் ஆகுமா சார் கேள்வி கேட்டீங்க. இது ஏற்கனவே பேப்பர்ல வந்த கேள்வி. அப்படியே அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பேப்பர் இது கூட மாறாமலுக்கு அந்த அவுட்லைன் கூட மாறாமலுக்கு நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப இதுல உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். என்னன்னு சொன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இப்படித்தான் எடுப்படுது. சிம்பிளா நாங்க பார்த்தா சரி, இதுக்கு பெரிய ஜீனியஸா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பேசிக்ல இருக்கிற ஸ்கில்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அப்ப நான் என்ன செய்யலாம்னா இந்த கேள்வியில சிம்பிளா அணுகிட்டு போகலாம். இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை நாங்க பார்த்துட்டு போவோம். இங்க பாருங்க, இப்ப 29ஆம் கேள்வி இருக்குது பாருங்க. 29ஆம் கேள்வியில கவனிங்க பிள்ளைகள். 29ஆம் கேள்வியில ஒரு ஐடியாஸ் இருக்குது. என்ன ஐடியா இருக்குன்னா, இந்த ரொட்டேட் பண்ணி வார விஷயம். இந்த ரொட்டேட் பண்ணி வார விஷயத்துக்கு என்னங்கன்னா வலஞ்சுழி கிளாக் வாய்ஸ்ன்னு சொல்றேன். நாங்க 12 கிளாக் வாய்ஸ்ன்னு சொல்றேன். வலஞ்சுழியா நான் நம்பரோடு போடுறேன். இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4ன்னு போடுறேன். அப்ப இப்படி போட்டுக்கொள்ளுங்க. தந்திரிக்கிற தரவுல போட்டுக்கொள்ளுங்க. இப்படியே என்ன படம் இருக்குன்னு பாருங்க. எந்த படத்துல இதே ஃபார்மட்ல இருக்காருன்னு பாருங்க. ரைட். இப்ப நான் சொல்லுங்க, முதலாவது கேள்வியில இருந்து அடிச்சு போறேன் பாப்போம். இதுக்கு 1 போட்டா 2 இவர் வராருன்னா சரியா? ஆன்சர் சரியா? வலஞ்சுழியா வரக்குள்ள முதலாவது படம் சரியா பிள்ளையா? சொல்லுங்க. பிள்ளை. ரெண்டாவது படம் இது 1ன்னா இது 2 சரியா? ரெண்டாவது வட்டம் அல்லவா? மூன்றாவது படத்தை எடுப்பா. இதான் வலஞ்சுழிங்கிறது இப்படி வரும். இது 1ன்னா இது 2 சரியா? நாலாவது படம் எடுப்போம் வலஞ்சுழியா. இது 1ன்னா இவர் 2, இவர் 1ன்னா இவர் 2 சரியா? அஞ்சாவது படத்தை எடுப்போம் பாருங்க. இவர் 1,
இவரு 2, இவரு 3, இவரு 4. இந்த படத்துல சரி சார். சரியா வருதா? ஆமா சார், சரியா வருது. இப்ப டெக்னிக் விளங்கிட்டா? அப்ப எங்களுக்கு வலஞ்சுழி ஆமாம் சார். இடஞ்சுழிங்கிறது சரியா விளங்கணும். வலஞ்சுழியா எப்படி சுத்துற, இடஞ்சுழியா எப்படி சுத்துறங்கிறது தெளிவுண்டா நாங்க இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸை சிம்பிளா நாங்க எடுத்துட்டு போகலாம். அதுல எங்களுக்கு சேலஞ்ச் இல்லை. இந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். இந்த இருக்கிற கேள்வி ஒன்று இருக்குது, இந்த கேள்வியை நாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இதுல தியரி என்னன்னு சொன்னா, எப்பவுமே இப்ப நாங்க இப்படி எடுத்துக்கொள்வோம். இதை ஏன்னு எடுத்துக்கொள்வோம். இதை என்னன்னு எடுத்துக்கொள்வோம்டா, இதை பின்னு எடுத்துக்கொள்வோம். இதை நாங்க சின்னு எடுத்துக்கொள்வோம். ரைட். இதுல ஒரு மாற்றம் இருக்குது. இதுல பார்ப்போம் என்னன்னு சொன்னா, சி வராது, இருங்க வரனா. இதை நாங்க என்ன செய்வோம் சொன்னா, இந்த இவர் ஏயினுடைய எதிர்ப்பக்கம் தான் இவர். அப்படி நாங்க எடுத்தா இது A1. இப்ப இது பீண்டா, இது பியினுடைய எதிர்ப்பக்கம் B1. அப்ப இவர் சீண்டா, சீனுடைய எதிர்ப்பக்கம் இந்த C1. இவர்தான் தாயக்கட்டை என்னுடைய 6 முகங்களும் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்ப இங்க ஒரு தியரி எங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஏயும் A1ம் காட்சி தரமாட்டாங்க. ஏயும் A1ம் எங்கட பார்வைக்கு முப்பரிமாண தோட்டத்துல இந்த தோற்றங்கள்ல ஏயும் A1ம் காட்சி தர மாட்டாங்கன்னா எந்த படம் வராது நிச்சயமா? எந்த படம் எங்களை வரல, வகை குறிப்பதில்லைங்கிறதா நீங்க கேள்வி. என்ன படம் வராது? இப்ப ஏயும் A1ம் காட்சி தர மாட்டாங்கன்னு சொல்லி தரவு இருக்குன்னா, இப்ப 3 பேரும் காட்சி தாராங்க இங்க. அப்ப இந்த படம் வருமா? வராது சார். அதே மாதிரி பாருங்க, சியும் C1ம் காட்சி தர மாட்டாங்க. சியும் C1ம் காட்சி தர மாட்டாங்க. அப்ப இதுல இந்த படமும் என்ன செய்யாதுன்னு வராது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆன்சர் இருக்குண்டா? 2 ஆன்சருமே சரி. இப்ப 2 ஆன்சர் நீங்க எதுக்கு மார்க் பண்ணினாலும் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். ஒன்று முதலாவதுக்கு மார்க் பண்ணினாலும் புள்ளி கிடைக்கும், 5ஆவதுக்கு மார்க் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புள்ளி கிடைக்கும். அதுலயும் ஒரு டெக்னிக் இருக்குது. ரைட். இப்போ இதுல இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க பிள்ளைகள். உண்மையாவே செஞ்சு பார்த்து போட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, குரூப்ல போடுங்க. நான் இன்னொரு கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் இதுல சொல்லிட்டு போக விரும்புறேன். இந்த இருக்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுலயும் ஒரு டெக்னிக் இருக்குது. அதையும் நாங்க சொல்லிட்டு நாங்க அடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ள போவோம். எப்பவுமே 41 53 வரையில் ஒவ்வொரு வினாக்களில் உள்ள எழுத்துக்கள் இணைப்புகள் குறித்த ஒரு கோலத்திற்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாக்களுக்குமான அடுத்து வர வேண்டிய ஒரு சோடி எழுத்துக்களை எழுதுகிறது கேள்வி. இப்ப இப்படி வார சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அல்பாபெட்ற ஓர்டரை நாங்க எழுதுறதுக்கான முறையில இந்த முறையில அல்பாபெட்டை எழுதி கொள்ளுங்க. நான் சொல்ல போற இந்த முறையில நீங்க அல்பாபெட் எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான லேசா இந்த கேள்விகளை நாங்க அடையாளப்படுத்தலாம். இதுல A, இதுல B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இந்த ஃபார்மட்ல 5க்கு 5 படி என்ன செய்யுங்கண்டா எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு வெரி சிம்பிளா வரும். இந்த ஃபார்மட்ல தான் நிறைய கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வருது. இப்ப நாங்க 49வது கேள்விக்கு ஐடியா எடுக்கலாமா? நான் முதலாவது கேள்வியை மட்டும் எடுத்து விடுறேன். இவருக்கு AB, FG, KL, PQ. அப்ப ஆன்சர் என்ன பிள்ளை? UV சார். U. அடுத்த கேள்வியை பாருங்க. BD, BD, GI, LN, QS. அப்ப ஆன்சர் என்ன? VX சார். VX. இப்ப இங்க பாருங்க, அடுத்ததை பாருங்க. அடுத்ததை நான் வேறொரு கலர்ல காட்டுறேன். இந்த பாருங்க, AU-ஆ, இந்த இருக்கு AU, BV-ஆ, CW-ஆ, DX-ஆ. ஆன்சர் என்னப்பா? EY சார். அடுத்த கேள்வி இருக்குது, AE இருக்குது. இங்க பாருங்க, இந்த இருக்கு, நான் காட்டுறேன், இத AE காட்டுறேன், இந்த கலரால காட்டுறேன். இந்த இது A இருக்குது, இதுல E இருக்குது. அதே மாதிரி ஜேயும் ஐயுமா, ஜேயும் ஐயும் இருக்குது. எம்மும் எம்மும் இருக்கு. எஸ், எம்மும் எம்மும் இருக்கு. அதே மாதிரி கியூவும் எஸ்ஸும் இருக்கு.
அப்ப உண்மையாவே இங்க நீங்க ஒரு கோடு அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த கோடு போய் எங்க நிக்குதா, இப்படி நிக்குது. அப்ப ஆன்சர் என்ன வரலாம் இங்க? யூவும் வையும் சார். Y. இது வளமையாவே வார கேள்விதான். ஏ வந்துட்டு முதலாவது இலக்கம் ஏனுடைய வர்க்கம் 1, 1ண்டா 1ன் வர்க்கம் 1. பி வந்துட்டு 2, 2ன் வர்க்கம் 4. சி வந்துட்டு 3, 3ன் வர்க்கம் 9, 9வது எழுத்து ஐ. டி வந்துட்டு 4, 4ன் வர்க்கம் 16. அப்ப நிச்சயமா இது ஏ பி சி டின்னா இ வரணும். ஈனுடைய வர்க்கம் என்ன வரும்? ஐங்கிறது வரும். ரைட். முடியுமான வரைக்கும் இதுக்குள்ள நாங்க இந்த 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 ஏரியாஸை கவர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதுக்கு மேலதிகமான கேள்விகள் இதுக்குள்ள இருக்குன்னாலும் நான் ஒரு வீடியோ, நான் உங்களுக்கு இந்த பேப்பர்ஸை செஞ்ச வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதுல மேலதிகமான கேள்விகள், இதுக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாம் செஞ்ச மாதிரியான வீடியோஸ் ஒன்று கிடைக்க நான் அதை உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன். அடுத்தது ஒரு தரம் எனக்கோ அல்லது நவாசருக்கோ நீங்க ஒரு விஷயம் செய்யணும் என்னன்னு சொல்லி கேட்டா, எதிர்வருகின்ற புதன்கிழமை நாங்க இன்னொரு கிளாஸ் ஒன்று செய்யறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு நேரம் இருக்குமாங்கிறத நீங்க கட்டாயம் எனக்கு அறிவிக்கணும். அறிவிச்சா நாங்க மேலதிகமா இன்னொரு பேப்பர் சொன்ன ஒரு மாடல் பேப்பர் ஒன்றை செஞ்சு ஒரு 3 hours டைமுக்குள்ள மேக்சிமம் 40 கேள்விகள் செய்யலாம். அப்ப 40 கேள்விகளை நாங்க போட்டு ஒரு 3 மணித்தியால நேரம் எடுத்து நாங்க அதை செய்யக்கூடிய மாதிரி யோசிக்கலாம். அப்ப நிச்சயமா அந்த போடுற கேள்விகள் 40ஐயும் நாங்க செய்யக்கூடிய மாதிரி அந்த பேப்பர்ஸை நாங்க ஒழுங்கமைச்சு நாங்கள் ஒரு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணினா அதுக்கு உங்களுக்கு வாரத்துக்கு பாசிபிள் இருக்குமா இல்லையாங்கிறத நவாசருக்கோ அல்லது எனக்கோ அல்லது குரூப்லேயோ என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஒரு தகவலை போட்டு விடுங்க. அது போட்டு விட்டா எங்களுக்கு அந்த அடுத்த கிளாஸை நாங்கள் செய்கிறியா இல்லையாங்கிறத நாங்கள் என்ன செய்வோம் தீர்மானிச்சு கொடுப்போம். இப்போ இதுக்குள்ள வந்தாக்கள் தான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் ஆன்லைன் கிளாஸை விரும்பி வந்திருக்கிறீங்க. அப்போ நிறைய பிசிக்கல் கிளாஸ் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் நினைக்கிறேன் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையோட எல்லா கிளாஸஸையும் நாங்கள் முடிக்கணும். கிளாஸை நாங்கள் தொடர இயலாது. ஸோ அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும்னா இந்த அப்டேட் எங்களுக்கு தாங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த கேள்விகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்னா அந்த டவுட்டையும் நீங்கள் போட்டு விடுங்க. நான் முடியுமான சந்தர்ப்பங்களில் அந்த கேள்வியை உங்களுக்கு அந்த கேள்வியில் செய்யப்பட்ட வீடியோக்கள் இருக்கும்னா அந்த வீடியோக்கள் நாங்கள் இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு ஃபீட்பேக்கோட நாங்கள் என்ன செய்வோம்னா இதை முடிச்சுக்கொள்வோம். யாராவது கதைக்கேலுமா இருந்தா அந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கு பிரயோசனம் இருந்துச்சா இல்லையாங்கிறத ஒரு தரம் சொன்னா கொஞ்சம் பொருத்தம். சார் சொல்லுங்க பிரதர். இது இந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து எக்ஸாம் போறது வந்துட்டு இது படிக்கிறீங்களா போனா அந்த 5-10 அடிச்சு போட்டு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஓகே ஓகே தம்பி. ஓகே 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 ரைட். என்னன்னா இதுல நிறைய பேர் கிடைக்கிற 32 எடுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல பிரதர், அது வந்துட்டு 32ங்கிறது சரியான தகவல் இல்ல. 30 தான் ஒரு பேப்பர்ஸுக்குரிய பாஸ் மார்க்ஸ். 32 இல்ல. நீங்க உங்களுக்கு இதுல மேலதிகமான தகவல் தேவைன்னா உங்களோட பிரின்சிபல்கிட்ட ஒரு தரம் கேளுங்க. உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் மாட்ட இதை கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட் அவுட் மார்க்ஸ், அதுல பாயிண்ட் மார்க்ஸ் வந்துட்டு 30, 15 கேள்விகள் செய்யணும். 32 இல்ல 30. நீங்க ஒரு தரம் ஆன்லைன்ல கல்வி அமைச்சில வெப்சைட்டுக்குள்ள நீங்க பார்த்தாலும் கட் அவுட் மார்க்ஸ் வந்துட்டு 30ங்கிறது சொல்லப்பட்டு இருக்குது. அதே ஒரு தரம் நீங்க உங்களோட அந்த சப்ஜெக்ட் ஆக்கள்கிட்ட அல்லது பிரின்சிபல்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல வேற யாரும் எதுவும் கருத்துக்கள் சொல்ல நேரம் இருக்குமுண்டா? ஓகே. அப்ப பங்கு பற்றி அனைவருக்குமே நன்றி.